යොෂුවා 6 වෙනි පරිච්ඡේදය. யோசுவா அவர்களுடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார். යොෂුවා තම සෙනග දෙස බලා அவர்கள் පැවසුවා. எரிகோவை கர்த்தர் அவர்களுக்கு ஆல்ரெடி அந்த ஜெயத்தை கொடுத்து விட்டுட்டார். ඒ යෙරිකෝව අත්පත් කරගන්නව ජයග්‍රහණය උන්ට ලබා දුන්නා. ஆனா யோசுவா அவர்களை பார்த்து சொல்கிறார். යොෂුවා ඔවුන් දෙස බලා පැවසුවා. அந்த 7வது தரவாய் சுற்றி வரும் பொழுது නැවතත් 7 වෙනි වතාවට අපි நீ எக்காலத்தை ஊத வேணும். ඔබ හොරණෑව පිඹින්න ඕනේ. எக்காலத்தை ஊதும் பொழுது நீங்கள் ஆட்பறிக்க வேண்டும். ඒ හොරණෑව පිඹිද්දී ඔල්වර හඬින් ඔබ පවසන්න ඕනේ. கர்த்தர் நமக்கு அந்த எரிகோவை கொடுப்பார். ස්වාමීන් වහන්සේ යෙරිකෝ අපට இந்த ලබා காலை நேரத்துல මේ උදෑසන நீங்க මොහොතේදී எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க ඔබ வந்திருந்தாலும் කුමන අවස්ථාවක තුල පැමිණියත් ஜெயமோ கர்த்தரால தான் வரும். ජයග්‍රහණය පැමිණෙනුන් நீங்க ஒன்றே ஒன்று மாத்திரம் தான் செய்யணும். ඔබ එක දෙයක් இந்த පමණක් காலத்துல කරන්න. நீங்க கர்த்தரை துதிக்க මේ போகிறீங்க. උදෑසන මොහොතේ වහන්සේව சில නමස්කාරය நேரம் කරන්න உங்களோட යනවා. வாழ்க்கையில கடன் பிரச்சனையா இருக்கலாம். ඔබගේ ජීවිතේ ණය බාරින් ඉන්න පුළුවන්. சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். සාමයක් නොමැති කමින් சில ඉන්න நேரம் පුළුවන්. சோர்ந்து போய் கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தை நீங்க இழந்து ඔබ போயிருக்கலாம். ශෝකයෙන් ස්වාමීන් වහන්සේ ගැන අවිශ්වාසය இந்த කරන්න கால පුළුවන්. நேரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை உம்மேலவ நான் මේ வைக்கிறேன். උදෑසන මොහොතේ පවසන இந்த கால நேரத்துல ஒரு விஷயம் உங்களுடைய காரியங்களை வானத்துக்கு நேரா வைத்து சொல்லுங்க. හොඳට අහස දෙස ஆண்டவரே දක්වනවා. ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீரா ජය මට ලබා දෙන්න Lord, you ඔබයි. have given me the victory, Lord. ස්වාමීන් ඔබ මට நான் ජය இந்த ලබා காலத்துல දෙන්න உம்மை වෙනවා. மாத்திரம் நான் துதிக்க போகிறேன். වහන්සේව Yes, පමණක් இந்த මම காலத்துல ප්‍රශංසා எங்களுடைய කරන්න. சத்தம் இல்ல. நீங்க துதிங்க இந்த கால වහන්සේට நேரத்துல. මාගේ ශබ්දය Oh ඔබගේ yes ශබ්දය Lord, oh නගා ரபா පවසන්න. ஷந்தர லாகாந்தர லரபா. ஓ கட்டுகளை அறுக்கிற தேவன் ஓ எங்களுக்கு பலன் முன்பதாய் சியாரா கடந்து மகரானே போங்க. உபய சுவாமினி. இயேசுப்பா ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற தேவன் சுவை நீங்க எங்களுக்கு லபாதேனா முன்பதாய் உதவி கடந்து தான போங்க. இயேசுவே ஓ உபய. ரபா ஷந்தர லரபா ரீகோரா லரபா. உதவி Yes, இந்த தானே. கால நேரத்துல துதிங்க. வහන්සේ துதித்தா நமஸ்காரம் உங்களுக்கு කරන්න. ஜெயத்தை கொடுக்க போகுது. ஓ ரிபா ரபா ஷந்தர லரபா. எரிகோ கோட்டைகளை முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறார். சுகவீனமாய் இருக்கிற தேவன் சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலத்தை துதிங்க 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 துதிங்க. உங்களுடைய இது யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே துதிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே இந்த கால நேரத்துல கட்டி வைத்துங்க எல்லாவற்றையும் உமக்கு முன்பதாய் வைக்கிறேன். பாவமா இருக்கலாம், ஆண்டவரே வேதனையா இருக்கலாம், நோயா இருக்கலாம். ஓ ரபா ஷந்தர லகாந்தோரா லரபா. ஓ ரியாந்தோரா லரபா. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. லோர்ட், இந்த கால நேரத்துல எங்களுடைய இருதயங்களை மாற்றங்களை கொண்டு வாங்க. ஓ ரிபோரா லகாந்தரா லரபா. ஓ ஷந்தரா லரபா ரிபோரா லகாரா லரபா. நிரப்புங்க நிரப்புங்க. ஆண்டவரே வெறுமையான பாத்திரங்களை நீங்க நிரப்புங்க. ஓ துதியினால நிரப்பப்படட்டும். ஓ துதியினால நிரப்பப்படட்டும். கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையினால நிரப்பப்படட்டும். ஓ ரபா ஷந்தரா லரபா. ஓ ரபா ரியாந்தோ. ஓ கட்டுகளை முறியடிங்க. ஆண்டவரே வந்த வண்ணமாய் நாங்கள் திரும்பி போவதல்ல. Lord, we need your presence. Lord, we need your touch. ஓ ரபா ஷகந்தரா லரபா. ஓ ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஓ ரிகரா லரபா ஷந்தரா லரபா. ஓ நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை உம்மேல வைக்கிறோம். Lord, Father God, we are keeping our hope in you. Lord, we are keeping our trust in you. ஓ ரிகரா லரபா ஷந்தரா லரபா. ஓ எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்க. இயேசுப்பா எங்களை நிரப்புங்க ஐயா. ஆண்டவரே நாங்கள் வெறுமையுள்ள பாத்திரமாய் உமக்கு முன்பதாய் நிற்கிறோம். நீங்க எங்களை நிரப்புங்க. ஓ சுகத்தை தாங்க ஆண்டவரே, ஜெயத்தை தாங்க ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்கு கர்த்தர் நீங்க எங்களுக்கு நம்பிக்கையாய் நீங்க மாறுங்க. Yes Lord, Father God, we want to give you the praise Lord. ஓ சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு நீங்க பலனாய் மாறுங்க. ஓ சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு நீங்க பலனாய் மாறுங்க. ஆண்டவரே இன்னமும் உம்மை துதிக்க Lord, இன்னமும் உம்மை துதிக்க. ஓ சூழ்நிலைகளை பார்க்காதபடி உம்மை துதிக்க Lord. Oh yes Jesus. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை சொல்லும் ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை துதிப்பேன்.
சுகத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்க ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும். இந்த காலத்துல கர்த்தரை துதிங்க.
அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். Yes Lord. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர் இயேசு. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். Oh yes Lord. இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Oh இயேசுவே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சுகமாக இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? මාගේ ආත්මය ඇයි ඔබ ஏன் කැළඹෙන්නේ? எனக்குள் திகைந்திருக்கிறாய்? ඔබ ඇයි තිගෙස්සෙන්නේ? தேவனை நோக்கி காத்திரு. උන්වහන්සේ දෙස බලා සිටින්න. அவரே உனக்கு ரட்சிப்பை அளிக்கிற උන්වහන්සේ ඔබට தேவனாய். ගැලවුම් කරුය. இந்த காலை நேரத்துல මේ උදෑසන මොහොතේදී எப்பேற்பட்ட சூழ்நிலையா කුමන இருந்தாலும் වූ අවස්ථාවක් වෙන්න எங்களுடைய පුළුවන්. நம்பிக்கை அவர் மேல ඔබගේ போடுவோம். ඇදහිලි උන්වහන්සේ මත நாம் තබන්න. சூழ்நிலையை பார்க்காதபடி நாங்கள் துதிக்கும் பொழுது අපි අවස්ථාවන් නොබලා නමස්කාරය කරද්දී கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். උන්වහන්සේ අපට ඡාය ලබා இந்த දෙනවා. காலை நேரத்தில் நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி අපි கர்த்தருடைய හොඳ நாமத்தை ආත්ම நாங்கள் උන්වහන්සේගේ නාමයට ලබා දෙමු. இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ හැමෝටම අපි සුබ மீண்டும் පතනවා. எங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப சந்தோஷம். නැවතත් දේ වචන ඔබ සමග බෙදා ගැනීමෙන් සතුටක් உங்களுக்கு තිබෙනවා. உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கிறது. ඔබ බලනකොට මටත් ලොකු උනන්දුවක් ஏன்னா, ඇති වෙනවා. எவ்வளவோ வார்த்தைகளை நீங்க கேட்ட ஜனங்கள், කොතරම් වචන ඇසපු உங்களை ජනතාව. மாதிரி வார்த்தையை கேட்டவங்க யாருமே இல்லை. ඔබ වගේ වචනේ අසපු அந்த කවුරුත් அளவுக்கு නැහැ. அநேகர் வந்து வார்த்தையை உங்களோட மத்தியிலே பேசியிருக்கிறார்கள். දේවදාසයන් ඔබ මැද්දේ දේ වචනේ බෙදාගෙන තිබෙනවා. ஆனாலும் கூட இந்த நாளிலே கூட අද දවසෙත් எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில முக்கியமான ஒரு சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். අපගේ ජීවිතයේ වැදගත් වූ සත්‍යතාවයක් උගන්වන්න එතුමා කැමතියි. நான் பேசுற இந்த வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். අපි මේ කතා කර දේ වචනේ අපගේ ජීවිතයට අවශ්‍ය වූ நான் සත්‍යතාවයක්. இந்த பேசுற காரியமானது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அன்றாடம் சந்திக்கிற ஒரு காரியமா இருக்கின்றது. මේ කතා කරන දේ එදිනෙදා ඔබගේ ජීවිතයේ මුණ ගැහෙන දෙයක්. இந்த வேத பகுதியானது உங்களுக்கு நன்றாக பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. මේ දේ වචනේ කොටස ඔබට නිතරම පුරුදු වෙච්ච දේ நீங்க වචන அடிக்கடி இந்த කොටස. வேத பகுதியில நீங்க பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க. නිතරම මේ වචනේ තුලින් දේශනා බොහෝ හාලා நீங்க තිබෙනවා. அடிக்கடி வாசித்த ஒரு வேத பகுதி ඔබ தான். නිතරම කියවූ වචනයක්. நான் எடுத்து திருப்பிக் கொள்வோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் ලූකා 12 වෙනි පරිච්ඡේදය 22ஆம் வசனத்திலிருந்து 22 වෙනි පරිච්ඡේදයේ සිට 32ஆம் வரை உள்ள வசனங்களை நாங்கள் சேர்ந்து வாசிக்க 32 போகிறோம். වෙනකන් අපි කියවලා බලමු. புதிய ஏற்பாட்டிலே 100வது பக்கம் අලුත් ගිවිසුමේ 100 වෙනි லூக்கா 12:22 32 வரை உள்ள வசனங்கள். ලෝකා 12:22 ඉඳලා 32 දක්වා. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையினாலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு
தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. හලෙලූයා. இந்த கேட்ட வேத பகுதி உங்களுக்கு நன்றாக ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி. මේ බයිබල් කොටස ඔබට හොඳට දන්න බයිබල් කොටසක්. இந்த வேத பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ කොටස ජනතාව බලලා කිව්වේ නෑ. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை அவர் யாருக்கு சொல்றார் என்றால் அவரோடு கூட தொடர்ந்து பின்பற்றி வந்த அவருடைய சீசரோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். මේ ගෝලයන්ට තමයි යේසුස් වහන්සේ මේ වචනේ ප්‍රකාශ இந்த කළේ. சீசர்கள் யார் தெரியுமா? මේ ගෝලියෝ කවුද දන්නවද? இயேசுவோடு கூட இருந்தவங்க. යේසුස් වහන්සේ සමගම හිටපු අය. 3.5 வருஷமா இயேசுவோடு கூட நின்று ஊழியம் செய்தவங்க. අවුරුදු 3මාර යේසුස් වහන්සේ සමග ඉඳලා සේවය කරපු අය. அப்ப அவர் யாருக்கு சொல்றார் என்றா මේ කාටද කියන්නේ කිව්වොත්? அவரோடு கூட வாழ்ந்தவங்களுக்கு தான் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. එතුමාත් එක්ක ජීවත් වෙන අයට තමයි කියන්නේ ඔබ කනගාටු වෙන්න එපා කියලා. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, පොඩ කල්පනා කරලා இயேசு බලන්න. அவங்களோடு கூட ஆவியா இருக்கல்ல, යේසුස් වහන්සේ ආත්මෙන් හිටියේ නෑ. அவங்களோட கண்ணுக்கு மறைவா இருக்கல்ல, ඒගොල්ලන්ට ඇස් වලට පේන්නේ නැති විදියට அவங்களோட හිටියේ නෑ. கண்ணுக்கு பாக்குற வண்ணமாக இயேசு இருக்கிறார். යේසුස් වහන්සේ බලන විදියට තමයි යේසුස් වහන්සේ இயேசுவை හිටියේ. முகமுகமா பாக்குறாங்க, යේසුස් වහන්සේ මූණට මූණ இயேசுவை බලනවා. தொடுறாங்க, යේසුස් වහන්සේ වත இயேசுவோட ගසනවා. கூட நின்று சாப்பிடுறாங்க. යේසුස් වහන්සේත් එක්ක කනවා. அப்படிப்பட்ட அந்த சீசர்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதிருங்க. ඒ ගෝලයන්ට තමයි කියන්නේ කනගාටු වෙන්න එපා. அப்ப என்ன, ஏன் அப்படி சொல்றாரு என்றா ඇයි එහෙම කියන්නේ හේතුව? இயேசுவோட கூட இருந்தாலும் கூட கவலையும் கூட இருக்குது. යේසුස් වහන්සේත් එක්ක හිටියත් ඒ කනගාටුව කියන දේ அப்ப பாருங்க, තියෙනවා. இயேசு பக்கத்துல இருந்தும் கூட ஆக்களுடைய அந்த சீசரோட வாழ்க்கையில கவலை போகல. එහෙනම් යේසුස් වහන්සේ ළඟ ඉඳලත් එයාගේ කනගාටුව උන්ගේ ජීවිතෙන් ගියේ නෑ. ஏன்னா அந்த நாட்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான கவலையினால அவங்க இருதயம் சூழ்ந்து இருந்துச்சு. ඒ කාලවල උන්ගේ ජීවිතයේ බොහෝ වාතාවරණය තුල උන්ගේ කනගාටුව උන්ට තදින් අල්ලගෙන තිබුණා. ஒரு அம்மா 10 வருஷமா அவங்களுக்கு இரவு நேரங்கள்ல தூக்கமே வராதா. එක අම්මා කෙනෙකුට අවුරුදු 10ක් රැයට නිින්ද යන්නේ නෑ. ஒவ்வொரு ராத்திரியும் அவங்க கண் விழித்து பார்ப்பாங்களாம், இரவு நேரங்கள்ல வீட்டுல திருடன் வர மாதிரி அவங்களுக்கு நினைவு இருக்குமாமா. නිතරම රෑ පොඩ්ඩක් ඇහැරලා බලනවා කොරෙක් එහෙම ඉන්න පුළුවන් කියලා සැකේ සදා. அவங்க ஒழுங்கா தூங்க மாட்டாங்க. හොඳට නිදාගන්නේ නෑ වෙලා. ஒவ்வொரு நாளும் அவங்களோட கணவனை எழுப்பாட்டி கீழே போய் பார்க்க சொல்லுவாங்களாம். නිතරම ස්වාමි පුරුෂයව නැකිట్లా කියන පල්ලයට කියලා බලන්න හොරෙක් ආවද කියලා. கீழே போய் பாருங்க யாரா கள்ளம் வந்துக்கிறாடா. කවුරු හරි හොරෙක් එහෙම ආවද කියලා இப்படி බලන්න. ஒரு நாள் 2 நாள் இல்ல, දවසක් දෙකක් නෙවෙයි. 10 வருஷமா அவங்க அந்த அவங்க கள்ளன் வருவான் என்ற பயத்திலேயே அந்த கவலையிலேயே தூங்காம இருந்திருக்காங்களாம். අවුරුදු 10ක්ම මේ හොරෙක් එයි කියලා බයෙන් නිදාගන්න නැතුව හිටියා. ஒரு நாள் இரவு நேரத்துல එක දවසක් රැහැ அவங்களோட வீட்டுக்கு கீழே ஒரு சத்தம் கேட்டுச்சாமா. උන්ගේ ගෙදර යහට සද්දයක් ඇසුණා. அந்த சத்தம் கேட்ட உடனே ඒ සද්දය ඇසුණු ගමන් அந்த கணவர் கீழே போய் இறங்கி பார்த்தாரா. ස්වාමි පුරුෂයා කියලා බැහැලා බැලුවලු. அப்ப இறங்கி போய் பார்த்த உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி. එයාට පුදුමයි. என்ன அதிர்ச்சினா, ඒ පුදුමේ මොනවද? ஒரு 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 திருடன் அங்க இருந்து கொண்டிருந்தானா. ඒක හොරෙක් හිටියලු එතන. அந்த திருடன் அவர் பார்த்த உடனே ඒ හොරා එයාව දැක්ක ගමන් திருடன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். ඒ හොරා පුදුම වුණා. இப்ப திருடனை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வரல. ඒ හොරාව දැක්කම එයාට அவருக்கு කේන්ති ගියේ නෑ. திருடனை பார்த்த உடனே சந்தோஷம் வந்துட்டு ඒ හොරා දැක්කම සන්තෝෂයක් அவர் ආවා. சொன்னாரா, එයා කිව්වලු உன்னைத்தான் 10 வருஷமா நான் தேடி கொண்டிருக்கிறேன். අවුරුදු 10ක් මං ඔයාව තමයි හොයාගෙන හිටියේ. நீ இல்லாம என்ன மனைவி தூங்குறாவே இல்ல. ඔබ නැතුව මගේ භාර්යාව නිදා ගන්නෙම නෑ. கொஞ்சம் இரு, පොඩ්ඩක් ඉන්න. உடனே என் மனைவியை நான் கீழே මම கூப்பிட்டு வரேன். භාර්යාව එක්කගෙන ඉන්නම් පල්ලෙහාට. உன்னை இன்னைக்கு பார்த்துட்டேனா බෝ බැලුවොත් அவன் நல்லா தூங்கிடுவா. එයා නිදාගනි හොඳට. அப்படி சொல்லி திருடனை கூப்பிட்டு போனாரு. එහෙම ගිහිල්ලා ඔරාව එක්කගෙන ගියාලු. இன்னைக்கு இதே மாதிரி எங்கட வாழ்க்கையிலே ඒ கூட වගේ තමයි අපගේ ජීවිතේ. நம்முடைய கவலை என்பது අපගේ කනගාටුව நடக்காத காரியத்தை குறித்து நாங்க யோசித்து සිදුවෙන්නේ නැති දෙයක් ගැන හිතලම நடக்க வேண்டியதை விட்டு விடுறோம். ඒක සිදු වෙන්නට ඕනේ දේ අපි අතාරිනවා. ரெண்டாவது, දෙවනුව நடந்து முடிஞ்சதை யோசித்து සිදුවුණු දේ ගැන හිතලා நடக்க வேண்டியதுக்கான பிரயாசத்தை நாங்க செய்யாம விட்டு අපි விடுறோம். කරන්න ඕනේ දේට අපි වේසමහන්සි වෙන්නේ නැතුව අපි අතහැර දානවා. ஒரு போதகர் இப்படி சொன்னாராம், ඒක දේවදාසෙක් මේම කිව්වලු. கவலை என்பது කනගාටුව කියන්නේ நாளைய தினத்திற்காக එට දවස උදෙසා இன்றைய பலனை இழக்கின்றதுக்கு அடையாளமா. අද දවසේ ශක්තිය අයිමි කරන්නට ඒක සංකේතයක් නැත්නම් ලකුණක්. எப்பயோ நடக்க வேண்டிய ஒரு காரியத்துக்காக කවදාදෝ වෙන්න ඕනේ දෙයක් ගැන இன்றைக்கு நடக்க வேண்டிய காரியத்துல நாங்க எங்கட கவலை நிமித்தமாக நாம
அதை இழந்து போகிறோம். අද දවසේ අපි කරන්නට ඕනේ දේවල් ගැන අපගේ ශක්තිය අපි අයිමි ஆகவே කරගන්නවා. இந்த மண்டபத்துல வந்திருக்கிற யாருக்குமே சொல்ல முடியாது எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி. මේ මණ්ඩපේ ඉන්න කිසි කෙනෙකුට කියන්න බෑ මට කිසි කනගාටුවක් නැහැ කියලා. கவலை இல்லாதாக்கள் கை தூக்க சொன்னா நீங்க சும்மா கை தூக்கி காட்டுவீங்க. ඔබ කනගාටු තියන අය කියලා අත උස්සන්න කිව්වොත් හැමෝම උස්සනවා. ஏதோ ஒரு பகுதியில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எங்க ஒரு இடத்துல கவலை இருந்து கொண்டுதான் இருக்கு. මොනවාරි ජීවිතයක පැත්තක කොටසක කනගාටුවක් තිබෙන්න පුළුවන්. உதாரணமா பாருங்க, උදාහරණයක් වශයෙන් உங்களுடைய சின்ன வயசு 5 வயசு போட்டோவுக்கும் ඔබගේ පොඩි කාලේ අවුරුදු 5 තියෙන ෆොටෝ එකට இப்ப எடுத்துள்ள போட்டோக்கு வித்தியாசத்தை பாருங்க. අද දැන් ගන්න ඔබ ෆොටෝ එකේ වෙනස 5 බලන්න. வயசு போட்டோல අවුරුදු 5ේදී நீங்க எவ்வளவு அழகா இருந்திருப்பீங்க, කොතරම් ලස්සනට ඉඳලා எவ்வளவு நீங்க ඇතිද? சிரிச்சு கொண்டிருந்திருப்பீங்க. hina වේගෙන ඉන්න පුළුවන්. இப்ப நீங்க உங்களோட போட்டோ எடுத்துட்டு දැන් ෆොටෝ එකක් ගත්තාම இப்ப நீங்க அப்ப நான் சொன்னா நீங்க ஒரு போன் எடுத்து செல்ஃபி எடுத்து உங்களுக்கு போட்டோ எடுக்க சொன்னா ෆෝන් එකක් අරගෙන සෙල්ෆි එකක් ගන්න කිව්වම நீங்க போட்டோ எடுத்த உடனே ෆොටෝ ගත්ත ගම நீங்க என்ன பண்ணுவீங்க? ඔබ මොනවද බලන්න? நிறைய பேர் எடிட் பண்ணுவாங்க. බොහෝ අය ඒක එඩිට් කරනවා. அதை எடிட் பண்ணி ඒක එඩිට් அதை කරලා ஃபில்டர் பண்ணி ඒක ෆිල්ටර් அதை කරලා சைன் பண்ணி ඒක ෂයින් කරලා கடைசியா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க போட்டோ வெளியே கொண்டு வருவீங்க. විනාඩි 15කට පස්සේ තමයි මේ ෆොටෝ එක ඔබ එළියට ගේන්නේ. ஆனா அதே சின்ன வயசுல எடுக்கிற போட்டோக்கு எடிட் ஒன்றுமே தேவை. ඒ කුඩා කාලේ ගත්ත අයට එඩිට් අවශ්‍ය அது නැහැ. சும்மா எடுத்தாலே அழகா இருக்குது. ඒක නිකන් ගත්තත් நான் ලස්සනයි. என்ன சொல்ல வாரேன்னா මම මොනවද කියන්නේ? நம்முடைய வாழ்க்கையில අපගේ ජීවිතේදී கவலையும் அப்படிதான். කනගාටුවත් එහෙමයි. ஆரம்ப நாட்கள்ல சின்ன வயசுல எந்த கவலையுமே இருக்காது. කුඩා කාලේ කිසි කනගාටුවක් අපිට ஆனா නැහැ. ஒவ்வொரு வயது கட்டத்திலையும் ஒவ்வொரு வயது வளர்ந்து வரும் நேரத்துல ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கவலை வளர்ந்து கொண்டே இருக்கு. අවුරුද්දෙන් අවුරුද්ද වැඩි වෙනකොට තමයි ජීවිතේ මනුෂ්‍යයාගේ ජීවිතේ කනගාටුව ஆகவே දවසින් இந்த දවස கவலை என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ඒ නිසා මේ කනගාටුව කියන දේ සාධාරණ දෙයක් නෙවෙයි. இந்த கவலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செய்யுது මේ කනගාටුව ඇවිල්ලා මනුෂ්‍යයාගේ ජීවිතේ මොන වගේ ජීවිතයක් බලපානවා. அதை குறித்து நான் தியானித்த பொழுது මේ පොඩ්ඩක් මෙනෙහි කරනකොට வேதாகம் ரீதியாக සුදු බයිබලයේ අනුකූලව ஒரு கவலை ඒ කනගාටුවක් ஒரு 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 worry ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 8 விதமான தாக்கங்களை உண்டு பண்ணுது. ඒ තැවීම අටහකාරකට බලපානවා. இந்த 8 விதமான தாக்கங்களை வேத ரீதியாக நான் பார்த்து எடுத்தேன். සුදු බයිබලයේ අනුව 8ක් විදියට இது අපගේ உங்களுக்கு ජීවිතේ குறிச்சு கொண்டு බලපානවා. உங்களுக்கு இலகுவா இருக்கும். ඔබ සටහන් කරගන්න නම් ඔබට ඔය ප්‍රයෝජනවත් වෙයි. முதலாவது பாருங்க, පළවෙනුව கவலை முதலாவது அடிக்கிற இடம் எதுவென்றா කනගාටුව කියන දේ නැත්නම් තැවීම කියන දේ ප්‍රථමයෙන් අපේ ජීවිතේට බලපාන්නේ ප්‍රථමයෙන් කොයිටද දන්නවද? பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வார்த்தையில පිලිපි 4:6 කියනවා. அது சொல்லப்பட்டிருக்கு, ஒன்றுக்கும் நீங்க ඔබ கவலைப்படாமல் කිසි දෙයකට කනගාටු නොවි. எல்லாவற்றையும் குறித்து සියල්ල ගැන உங்களுடைய விண்ணப்பங்களை ඔබගේ කන්නලව්ව ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்துல தெரியப்படுத்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ස්තුතියත් සමග දෙවියන් වහන්සේට දන්වන්න කියලා තිබෙනවා. அப்ப முதலாவது கவலை என்ன பண்ணும்? ප්‍රථමයෙන් මොනවද කනගාටුව කරන්නේ? ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஒரு இடைவெளியை உண்டு பண்ணிரும். දෙවියන් වහන්සේට අපටත් පරතරයක් ඇති කරනවා. நாம் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சொல்ல மாட்டோம். අපි හැමදේම දෙවියන් වහන්සේට කියන්නේ சில නැහැ. நேரங்கள கவலை நமக்குள்ளே வச்சு கொண்டிருந்து සමහර කනගාටු වේදනාව අප තුලම තබාගෙන நாங்க ஒரு மாய்மாலமான ஒரு ஜெபத்தை நாங்க செய்வோம். අපි නිකන් මේ මායාකාර වූ යාඥාවක් අපි ස්වාමීන් වහන්සේට කරනවා. அப்ப கவலை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கும் நமக்கும் இடையில ஒரு இடைவெளியை கொண்டு வருது. ඒ නිසා මේ කනගාටුව කියන දේ දෙවියන් වහන්සේ අපිට ඒ ලොකු පරතරයක් ඇති කරනවා. இரண்டாவது பாருங்க, දෙවනුව ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கவலை நீதிமொழிகள் 12:25ல ඉතෝපදේශයේ 12:25 அவனுடைய வாழ்க்கையில மனசோர்வை கொண்டு வருது. ඔහුගේ සිත අසරණ තත්යකට පත් ஒரு நல்ல වෙනවා. பலசாலியா இருப்பாங்க, ඔහු ශක්තිමත් நல்ல ඉන්නවා. படிச்சவங்களா හොඳ இருப்பாங்க. ඉගෙන ගත්තෝ ඉන්නවා. அவங்கள பார்க்கும் பொழுது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ඒගොල්ලෝ බලනකොට අපිටම පුදුමයි. ஆனா சின்ன ஒரு கவலை வந்த உடனே නමුත් පොඩ කනගාටුවක් එනකොට அப்படியே சோர்ந்து போயிருவாங்க, මැලි වෙනවා. அப்படியே டிப்ரெஷன் ஆயிருவாங்க. ඒගොල්ලෝ මානසික ආතතියට அவங்களுடைய முழு වැටෙනවා. கேரக்டரே மாறிவிடும். ඔවුන්ගේ චරිතය වෙනස් වෙනවා. அவங்களுடைய குணங்களே அப்படியே ඔහුගේ மாறிவிடும். ගුණාංග වෙනස් ஏன்னா වෙනවා. கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வை கொண்டு வரும். ඒ කනගාටුව මැලිකමක් ඇති කරනවා. மூன்றாவது, තුන්වෙනුව கவலை நம்முடைய ஆவியை நெருக்குறது. අපගේ කනගාටුව අපගේ ආත්මය පොඩි කරනවා. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட இந்த கவலை விட்டு வைக்கதில்லை. මේ ආත්මික ජීවිතේ පවා මේ කනගාටුව අත්හැරලා දමන්නේ நான் නැහැ. ஆவிக்குரிய மனிதனாய் வாழ முடியாத படிக்கு අපි ආත්මික විදියට ජීවත් වෙන්න බැරි இந்த විදියට கவலை நம்முடைய ஆவியை நெருக்கி போடுது. අපගේ ආත්මික ජීවිතයට බලපානවා. சில பாருங்க ஜெபம் பண்ண விரும்புவாங்க, සමහර යාඥා කරන්න ஜெபிக்க කැමති. நினைப்பாங்க. යාඥා කරන්න ஆனா ஏதோ හිතනවා. ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை வந்தனா මොනවාරි බරක් නැත්තම් அவங்களுக்கு කනගාටුවක් ஜெபிக்க முடியாமல் போய்விடும். යාඥා කරන්න බෑ. அவங்களால துதிக்க முடியாமல் ප්‍රශංසා போயிடும். කරන්න බෑ. ஏன்னா அது எங்க தெரியுமா தாக்கும்? ඒක කොයිද நம்முடைய බලපාන්නේ? உள்ளான ஆவியை அது අපගේ தாக்கும். ඇතුළාන්ත ආත්මයට බලපානවා. அடுத்தது பாருங்க, ඊළඟ බලන්න. கவலை
කනගාටුව. ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை நசுக்கி விட்டுரும். එනස්සේ දෙන වචනේ පොඩි කරනවා. இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊமையில சொல்றாரு. යේසුස් වහන්සේ උපමාවකින් உலக කියනවා. கவலையினால ලෝක කනගාටුව නිසා தேவனுடைய வார்த்தையை பிசாசு நசுக்கி போட்டுருவான். එනස්සේ දේ වචනේ පොඩි කරලා දානවා. இந்த காலை வேளையிலே கூட මේ උදෑසන நம்முடைய இருதயத்துல அதிகமான கவலை இருக்குமே ஆனா අපගේ හදවතේ බොහෝ කනගාටුව எவ்வளவு තිබෙනවා. நாங்க பிரசங்கம் பண்ணி வார்த்தையை சொன்னாலும் கூட කොතරම් දේශනා කළ දේ වචනේ அந்த කිව්වා. வார்த்தை உங்களுடைய இருதயத்துல பிரயோஜனம் இல்லாமல் ඒ போயிடும். වචනේ ඔබගේ හදවතට ஏன்னா, அந்த ප්‍රයෝජනෙ නැහැ. வார்த்தை பலன் கொடுக்க முடியாத ඒ படிக்க වචනේ ප්‍රතිඵලය දෙන්න அந்த බැහැ. வார்த்தை இந்த கவலை நசுக்கி விட்டுரும். ඒ වාචනය ඒක පොඩි කරලා දානවා. அது மாத்திரமல்ல பாருங்க, ඒක පමණක් නොවේ. கவலை කනගාටුව இன்னொருவருக்கு பரவ செய்யறது. තව කෙනෙකුට එක පැතිරී යන්න இது සලස්වනවා. மிக முக்கியமான ஒரு காரியம். තවත් එක වැදගත් දෙයක්. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கவலை வந்தா එක මනුස්සයෙකුට කනගාටුව அது ආවොත් அவனோட மாத்திரம் இருக்காது. ඒක එයා ඉතරින් පමණක් වෙන්නේ அந்த නැහැ. கவலை என்ன பண்ணுவாங்க, ඒ කනගාටුව මොනවද? மத்தவங்களுக்கும் அவங்க பரவ செய்வாங்க. තව කෙනෙකුටත් පැතිරී යනවා. இது நல்ல அடையாளம் வந்து மார்த்தாள். ඒ හොඳම ලකුණ තමයි මාර්තා. மார்த்தாள் வந்து சொல்ற ஆண்டவரை பார்த்து, මාර්තා බල්ලා කියනවා நான் கஷ்டப்பட்டு கவலைப்படுறேன், මම ඉතා අමාරුවෙන් මේ වේදනාවට පත් වෙලා அத ඉන්නවා. குறிச்சு உமக்கு கவலை இல்லையா? ඒක ඔබට කනගාටුවක් அப்ப என்ன නැද්ද? சொல்ல வாரான்னா, ඒක මොනවද කියන්නේ? நான் கவலையா இருந்தா මම කනගාටුව හිටියොත් நீங்களும் கவலையா இருக்கணும். ඔබත් කනගාටුවෙන් நான் ඉන්න. அழுதா මම ඇඬුවොත් நீங்களும் அழுகணும். ඔබත් අඬන්න ඕනේ. எனக்கு துக்கம் இருந்தா මට දුක නම් நீங்களும் துக்கமா ඔබත් இருக்கணும். දුක් වෙන්නට ඕනේ. கவலை சாதாரணமானது එහෙනම් இல்ல. කනගාටුව කියන්නේ එක அது සාධාරණ மத்தவங்களையும் பாதிக்கும். අනිත් අයටත් அது ஒரு බලපානවා. கொரோனா மாதிரி அப்படியே பரவி பரவி கொண்டு කොරෝනා போகும். වගේ හැමෝටම පැතිරී යනවා. பாருங்க, ஆண்டவரே கூட இந்த கவலை தாக்க பாத்துச்சு. ඒසුස් වහන්සේටත් මේ කනගාටුව மரியாள் බලපෑවා. சொல்ல, நீ கவலைப்படுங்க, ඔබ කනගාටු වෙන්න. எனக்காக கவலைப்படுங்க මා சொல்றீ. කෙරේ කනගාටු වෙන්න. மன்னிச்சிருங்க, மார்த்தாள் சொல்றா. මාර්තා කියනවා. ஏன்னா கவலை ஒரு ஆளை விட்டு ஒரு ஆளை பரவ பாக்குது. ඒ කනගාටුව කියන දේ තවක් කෙනෙකුට පැතිරී යන්න පුළුවන් அது දෙයක්. மாத்திரமல்ல பாருங்க, එපමණක් නොවේ. அடுத்தது ඊළඟ கவலை தேவையானத முக்கியமானத மறக்க செய்யுது. ඒ ඊ타ත්ම වැදගත් දේ ඕනම දේ අමතක කරන්න இந்த සලස්වනවා. மார்த்தாளுடைய வாழ்க்கையில මාර්තාගේ ජීවිතේ முக்கியமான அந்த நல்ல பங்க அவ மறந்துட்டு ඒ හොඳම කොටස මාර්තා අමතක කරලා அவளுடைய கவலையினால தேவையில்லாத காரியங்களை அவ ரொம்ப குவிச்சு வச்சுட்டா. එයාගේ කනගාටුව නිසා අනවශ්‍ය දේවල් කෙරේ එයා රැඳුණා. முக்கியமான விஷயங்களை கூட இந்த கவலை நம்முடைய வாழ்க்கையில மறக்க ඒ பண்ணிடுது. නිසා වැදගත් දේවල් පවා අමතක කරන්න සලස්වනවා මේ කනගාටුව. அடுத்தது பாருங்க, ඊළඟ බලන්න. கவலை කනගාටුව நம்முடைய இருதயத்தை பாரப்பட செய்யும். අපගේ හදවත බරක් වෙන්නට සලස්වනවා. அநேகருக்கு வியாதிகளுக்கு காரணம் இந்த ஒரு காரியம். සමහර අයගේ බොහෝ අයගේ රෝගයට කාරණේ මේ වගේ அதிகமான பாரம் நிமித்தமாக අධික ලෙස බරක් නිසා அதிகமான பேருக்கு இந்த வியாதிகள் வருகின்றது. බොහෝ රෝගයන් එනවා. இருதயம் பாரப்படுகின்ற படியினால, හදවත බර වෙන இந்த නිසා, கவலையினால இருதயம் துக்கப்படுகின்ற ඒ படியினால කනගාටුව නිසා හදවත දුක් වෙන නිසා அந்த துக்கம் அவனுடைய இருதயத்தை பாரமடைய ඒ செய்யும். දුක ඒ හදවත බර වෙන්නට සලස්වනවා. கடைசியா பாருங்க, අන්තිමට බලමු. கவலை කනගාටුව நம்முடைய வாழ்க்கையில අපගේ ජීවිතේ ஏதாவது ஒரு ஸ்பேஸ பிடிக்க பார்க்கும். එක තැනක් අල්ලන්න බලනවා ඒ அதான் කනගාටුව. ஆண்டவர் சொல்றாரு, ඒ 1 ස්වාමීන් பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, එක පේදුරු 5:7 කියනවා. அந்த கவலையை நீங்க என்கிட்ட தாங்க, ඒ කනගාටුව මට දෙන්න. அந்த கவலையை நீ வச்சுக்கொள்ளாதீங்க, ඒක ඔබ தியாගන්න එපා. அந்த கவலையை நீங்க என்கிட்ட தாங்கன்னு ඒ சொல்லி කනගාටුව මට දෙන්න. ஆண்டவர் அந்த கவலையை அவர் ஏற்றுக்கொள்ள விரும்புறார். එයා එතුමා පිළිගන්න ஏன்னா, කැමති. ஏதாவது ஒரு ஸ்பேஸ தேடிக்கொண்டே போகும். මොනවාරි තැනක් හොයනවා ඒ தண்ணி කනගාටුව. பாருங்க வளைஞ்சு கொண்டு போகும் பொழுது ඒ වතුර ගලාගෙන යනකොට அதுக்கு எங்கெல்லாம் போக இடம் இருக்கோ அந்த இடம்லாம் போயிடும். කොහෙද ගලාගෙන යන්න පුළුවන් ඉඩ තියෙන්නේ அதே එතනක් மாதிரி ගලාගෙන தான் යනවා. நம்முடைய வாழ்க்கையில கவலை வரும் பொழுது ඒ කනගාටුව එනකොට ஏதாவது ஒரு இடத்தை பிடிச்சு அப்படி இருக்கும். කොයි හරි තැනක රැඳෙන්න බලනවා. அந்த இடத்தை விட்டு அது போகவே ඒ போகாது. තැනින් යන්න බලන්නේ. எவ்வளவு தான் நல்ல காரியம் நடந்தாலும் கூட කොතරම් හොඳ දේවල් සිදු වුණත් அது அப்படியே மாறாமே இருக்கும். එතා වෙනස් වෙන්නේ නැතුව තිබේ. ஆகவே இந்த கவலை என்பது මේ කනගාටුව කියන්නේ சாதாரணமானது அல்ல. සාධාරණமான දෙයක් ஒரு නෙවෙයි. மனிதனுடைய முழு வாழ்க்கையுமே මනුෂ්‍යයාගේ සම්පූර්ණ ජීවිතේම இந்த கவலை நிர்மூலமாக்கி මේ விடும். කනගාටුව විනාශ இப்ப කරයි. நான் அந்த கவலை குறித்து நான் 8 காரியம் சொன்னாலும் මම கூட කාරණා 8ක් කිව්වත් 9வது காரியம் நீங்க கவலைப்படுவீங்க, இன்னைக்கு இப்படி என்ன சமைக்கலாம் என்று சொல்லி. 9වෙනි කාරණාවත් ඔබ කනගාටු වෙන්නේ මොනවද උයන්න ඕනේ කියලා. எத்தனை மணிக்கு முடிப்பறன்னு கவலைப்படுவீங்க, කීයටද ඉවර වෙන්නේ කියලා කනගාටු වෙන්න இன்னைக்கு පුළුවන්. மழை பெய்யுமான்னு අද கவலைப்படுவீங்க. වැස්ස වයිද කියලා කනගාටු அதனால වෙනවා. கவலையை பத்தி நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் கூட කවලේ කනගාටුව ගැන මොනවා කිව්වත් சில பேருடைய வாழ்க்கையில கவலை போகாது. සමහර අයගේ ජීවිතේ මේ කනගාටුව කියන දේ යන්නේ නැහැ. அது சில பேரோட கூட ஒட்டி கொண்டே இருக்கும். සමහර ඇලිලා තියෙන්නේ. ஆனா நான் இன்னைக்கு இந்த கவலை குறித்து உங்களோட கூட அதிகமா நான் பேச விரும்பல. මම කනගාටුව ගැන වැඩි කතා කරන්න කැමති இந்த නැහැ. கவலையை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகின்ற சில காரியத்திலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ளும்படியான சில காரியங்கள் உங்களோட கூட பேச මේ விரும்புறேன். කනගාටුව එන මාර්ගයෙන් අපි කොහොමද බේරෙන්නේ කියලා සමහර දේවල් ඔබට කියන්න කැමතියි. ஏன் நாங்க கவலைப்படக்கூடாது? ඇයි අපි කනගාටු වෙන්න හොඳ නැත්තේ? நாம் கவலைப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்வதற்கு මේ කනගාටු වෙන්න නොවි
සන්තෝෂයෙන් ජීවත් වෙන්න. ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். යේසුස් වහන්සේ සමහර දේවල් අපගේ ජීවිතේ තබා තිබෙනවා. அதுதான் என்னுடைய இந்த பிரசங்கத்தினுடைய மிக முக்கியமான මේක நோக்கமா තමයි இருக்கிறது. දේශනාව ඉතාමත්ම වැදගත් දෙය. என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு வந்து දේශනාවේ මාර්තුකාව நீங்க பெருமதியானவர்கள். ඔබ වටිනාකමක් ඇති කෙනෙක්. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க. අනිත් ළඟ ඉන්න කෙනාට කියන්න. நீங்க ரொம்ப ඔබ பெருமதியானவர். හරිම වටිනවා. நீங்க இன்னைக்கு அழகா இல்லாட்டியும் ඔබ பரவாயில்ல. ලස්සන නැති වුණත් சொல்லுங்க அழகா இல்லாட்டியும் பரவாயில்ல. ලස්සන නැති වුණත් நீங்க ரொம்ப ඔබ හරි பெருமதியானவர். වටිනවා. ஆண்டவருடைய பார்வையில ස්වාමීන් වහන්සේගේ බැල්මට அவருடைய கண்ணுல තුමාගේ ඇස්වලට தூங்குறாங்க தட்டி எழுப்பி சொல்லுங்க பயப்பட. නිදා ගන්න ආය පොඩ්ඩක් இப்பதான் තැට්ටු කරලා ஆரம்பிச்சிருக்கிறேன். දැන් තමයි පටන් ගත්තේ. மழை மழைனால கொஞ்சம் சில பேர்ட்ட கண் அப்படியே போகுது. වැස්ස නිසා සමහර අයට නිදිමතක් அதனால එන්න நான் පුළුවන්. டைமுக்கு நான் முடிச்சிடுறேன். වෙලාවට ඉවර කරන්නම්. சரியா? ஹalleluya. 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 சரி, முதலாவதாக ප්‍රථමයෙන් ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிற விதம் வித்தியாசமானது. ස්වාමීන් වහන්සේ අපගේ ජීවිතේ බලන ක්‍රමය විදිය ඉතා හරි වෙනස්. நீங்க எடுத்து வாசி பாருங்க. අරගෙන அதே කියවන්නේ 12ஆம் அதிகாரம் ඒ 12 වෙනි පරිච්ඡේදයේ 22ஆம் வசனத்தை. 22 වෙනි පදය. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் ரெண்டு காரியத்துக்காக கவலைப்பட வேணாம்னு சொல்றார். කාරණා දෙකක් ගැන කනගාටු වෙන්න அந்த එපා. ரெண்டு காரியம் என்ன? ඒ දෙක මොනවද? விளங்கல. எதுக்காக கவலைப்பட வேணாம் சொல்றாரு? මොනවද? எதுக்காக? சாப்பாட்டுக்காகவும் කෑම උදේසා, உடுப்புக்காகவும். ඇඳුම් උදේසා. சில பேர்ட்ட வாயில வரதே இல்ல. සමහරගේ කටේ එන්නේ නැහැ. ஆண்டவர் மிக முக்கியமாக ඉතා වැදගත් ලෙස ரெண்டு காரியங்களுக்காக கவலைப்பட வேணாம்னு කාරණා சொல்றாரு. දෙකක් ගැන කරදර වෙන්න ஒன்று එපா. எண்ணத்தை சாப்பிடுவோம், මොනවද කන්නේ? ரெண்டாவது எண்ணத்தை உடுப்போம். දෙක මොනවද අඳින්නේ? ஆனா அது ரெண்டத்தையும் எங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான நோக்கமா இருக்கு. නමුත් අපගේ ජීවිතයේ වැදගත්ම දේ තමයි ඒ දේ. நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறது, කොතරම් මාන්සි இவ்வளவு වෙන්නේ, நாங்க பிரயாசப்படுறது, ඉතා වේසමාන්සි இவ்வளவு වෙන්නේ, நாங்க உழைக்கிறது කොතරම් අම්බ කරන්නේ நாங்க இதற்காகத்தான். මේ උදේසා තමයි. நல்லா சாப்பிடணும், හොඳට කන්න ඕනේ, நல்லா உடுக்கணும், හොඳට අඳින්න ඕනේ, நல்லா வாழணும். හොඳට ජීවත් වෙන්න எல்லா ඕනේ. மனுஷனுடைய வாழ்க்கையில හැම මනුෂ්‍යයාගේ இந்த ජීවිතේ காரியம் இருக்கு. මේ දේ තියෙනවා. நான் நல்லா இருக்கணும் என்கிற அந்த மனப்பான்மை இல்லாத மனுஷனே இல்ல. මං හොඳට ඉන්න ඕනේ කියලා කිසි விசேஷமாக මනුස්සයෙක් ඒ ஒவ்வொரு වගේ குடும்ப தலைவர்களுக்கும் அந்த அந்த மனப்பான்மை இருக்கு. හැම පවුලේ නායකයෙකුටම මේවැනි මානසික තත්ත්වයක් ஒவ்வொரு තිබෙනවා. கணவர்களும் தன்னுடைய குடும்பம் நல்லா வாழ்றதுக்காக எவ்வளவு வேணா கஷ்டப்படுவாங்க. හැම ස්වාමි පුරුෂයෙක්ම ඒ පවුල හොඳට ජීවත් වෙන්න ඕනේ කියලා වේසමාන්සි ஒவ்வொரு වෙනවා. தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்காக எவ்வளவு வேணா பிரயாசப்படுவாங்க. හැම මව්වරුම තමාගේ දරුවෝ හොඳට ජීවත් වෙන්න ඕනේ කියලා ඉතා වේසමාන්සි அவங்களோட වෙනවා. நோக்கம் என்னன்னா ඇරමුණ මොනවද? மற்றவங்களுக்கு முன்பதாக අනිත් අය ඉදිරියේ நாங்க நல்லா இருக்கணும். අපි හොඳට ඉන්නට ඕනේ. மற்றவங்களுக்கு முன்பதாக අනිත් අය ඉදිරියේ நாங்க கையேந்த கூடாது. අපි අතපහන් නරකයි. மற்றவங்களுக்கு අනිත් முன்பதாக අය ඉදිරියේ எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். අපගේ ජීවිතය අංග සම්පූර්ණ වෙන්නට இது ඕනේ. நல்லதுதான், මේක හොඳයි. இது உண்மையானதுதான். මේක ඇත්ත තමයි. ஆனா இது மாத்திரம் தான் வாழ்க்கை என்பது அல்ல. මේක විතරක් ජීවිතේ නොවේ. நல்லா உடுக்கணும், හොඳට අඳින්න ඕනේ. நல்லா හොඳට சாப்பிடணும், කන්නට ඕනේ. மற்றவங்களுக்கு முன்பதாக நல்லா வாழ்ந்து காட்டணும். අනිත් අය ඉදිරියේ හොඳට ජීවත් වෙලා පෙන්වන්න ඕනේ. இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் இல்ல. මේක තමයි ජීවිතේ අරමුණ වෙන්න බෑ. ஏன்னா இதற்காக நம்முடைய ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல படைக்கல. මේ උදේසා මේ ලෝකෙට අපිව මැව්වේ නෑ. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல படைத்த நோக்கமே මේ ලෝකේ අපිව මැව්වේ අරමුණ. இந்த வாழ்க்கையை நாம் பெருமதியான ஒரு வாழ்க்கையாய் මේ வாழும்படியாக. ජීවිතය ඉතාම වටිනාකමක් ඇති ජීවිතයක් ජීවත් වෙන්න. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ ஏன் நீங்க இந்த உணவுக்காக உடைக்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ඇයි මේ කෑම බීම උදේසා ඇඳුම් උදේසා කරදර වෙන්න එපා කියලා කිව්වේ? அதற்கான பதில 23ஆம் வார்த்தையில சொல்றாரு பாருங்க. ඒකට අවශ්‍ය පිළිතුර 23 වෙනි පදේ කියනවා. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஏன் ஆண்டவர் வந்து கவலைப்பட வேணாம்னு சொல்றாருன்னா, ඇයි කරදර වෙන්න එපා කියන්නේ? சாப்பாடை விட කෑමට වඩා உடைய விட ඇඳුමට වඩා ரெண்டு காரியம் ரொம்ப මේ முக்கியமானது. දෙකම වැදගත්. ஒன்று உங்களுடைய ஜீவன், පළවෙනි ඔබගේ ජීවනය, இரண்டாவது உங்களுடைய சரீரம். ඔබගේ ශරීරය. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, ළඟින් එක්කන බලලා කියන්න. உங்களுடைய ஜீவன் ரொம்ப முக்கியம். ඔබගේ ජීවිතය ඉතා වැදගත්. அதே மாதிரி உங்களுடைய சரீரம் ரொம்ப முக்கியமானது ඔබගේ சொல்லுங்க. ශරීරය ඉතා වැදගත්. ஆண்டவருடைய பார்வையில දෙනස්සගේ බැල්මට
அதுதான் ரொம்ப பெருமதியானது. එතුමාට වටින්නේ ඒක තමයි. நம்முடைய பார்வையில பாருங்க, අපගේ බැල්මට பல காரியங்கள் பெருமதியா இருக்கு. බොහෝ දේවල් වටිනාකමක් ඇතුව சில අපිට வீடுகள் பெருமதியா இருக்கு, සමහර අය නිවාස් වටිනාකමක්, நிலங்கள் பெருமதியா இருக்கு, ඉඩම් කඩම්, நகைகள் பெருமதியா இருக்கு, රත්තරන්, சொத்துக்கள் ඒ பெருமதியா இருக்கு. වස්තුව, ஆனா அது எல்லாற்றையும் விட ඒ සියල්ලට වඩා ஆண்டவர் எதுவுமே பெருமதியா ඒසුස් பாக்குறாரு. වහන්සේට මොනවද වටින්නේ? நீங்க அதே லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ඒ ලූකා 12 වෙනි පරිච්ඡේදයේ 15ஆம் வார்த்தையை வாசிச்சு பாருங்க. 15 වෙනි පදය. பின்பு அவர் அவர்களை நோக்கி ஆ, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஹல்லேலூயா. හලෙලූයා. எவ்வளவுதான் பணம் சொத்து பொருள் இருந்தாலும் கூட තරම් වස්තුව ඉඩකඩම් හැමදේම තිබුණා. நம்முடைய ஜீவனுக்கு அது ஈடாகாது. ඒක ජීවිතයට සමාන කරන්න බෑ. நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஈடாகாது. අපගේ ජීවිතයට සමාන කරන්න அப்ப බෑ. ஆண்டவருடைய பார்வையில் எதுத்தனமா பெருமதி. එහෙනම් ස්වාමීන් වහන්සේගේ බැල්මට මොනවදේද වටින්නේ? நானும் நீங்களும் தான் அவருடைய பார்வையில பெருமதி. ඔබයි මමයි තමයි එතුමාට වටින්නේ. உங்களுடைய வாழ்க்கை அவருடைய பார்வையில பெருமதியா இருக்கிறது. ඔබගේ ජීවිතය තමයි වටින්නේ. ஆனா இந்த வாழ்க்கைய මේ ජීවිතය நாங்க பெருமதி இல்லாத காரியங்களுக்காக நாங்க வீணாக்குறோம். අපගේ වටිනාකමක් නැති දේවල් උදෙසා අපගේ අපතේ යවනවා. இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நாங்க புரிந்து கொள்ளாம நாங்க வாழ்றோம். මේ ජීවිතයේ තියෙන තේරුම අපි තේරුම් ගන්න නැතුව ජීවත් වෙනවා. சில பேருடைய நோக்கமே நல்லா வாழணும்னு தான் நோக்கமா இருக்கிறாங்களே தவிர அந்த நன்றாக வாழ்றதுக்கான அர்த்தத்தை மறந்து விடுறாங்க. හොඳට සමහර අයගේ අරමුණ හොඳට ජීවත් වෙන්න ඕනේ කියන එක තමයි ඇරෙන්න මේ මොනවටද අපි හොඳට ජීවත් වෙන්න ඕනේ කියන நான் என்ன තේරුම අමතක நான் என்ன சொல்ல කරනවා. வாரேன்னா, මොනවද කියන්නේ? நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பெருமதியானது. අපගේ ජීවිතය ඉතාමත්ම වටිනවා. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பெருமதியா ඒ பார்க்கிறார். නිසා අපගේ ජීවිතය එතුමා වටිනාකමක් ඇතුව ஆகவே இந்த බලනවා. பெருமதி உள்ள வாழ்க்கைய මේ වටිනා සහිත ජීවිතය நாங்க வாழும்படியாக අපි ජීවත් වෙන පිණිස ஆண்டவர் கொடுத்துள்ள மிக முக்கியமான ஒன்று எது தெரியுமா? එතුමා දීපු ඉතාමත්ම වැදගත්ම දේ මොනවද දන්නවද? நம்முடைய உறவுகள். අපගේ තියෙන සම්බන්ධකම් න්‍යායත මිතු කරන්. இந்த உறவுகளோடு நாம் சந்தோஷமாய் வாழும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். අපගේ න්‍යායත මිතුරන් සමග සන්තෝෂයෙන් ජීවත් වෙන්න එතුමා කැමතියි. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் இந்த ஆதாமை படைத்த பொழுது එනන්සේ ආදාම මැව්වම அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று එයා சொல்லி තනියෙන් ඉන්න එක හොඳ නෑ කියලා அவனுக்கு ஒரு හිතලා ஏற்ற துணையை கொடுக்கும்படியாக ඔහුට අවශ්‍ය සාකාරයක් දෙන පිණිස ஆண்டவர் ஏவாளை ஆதாமுக்கு கொடுத்தார். ඒවාල් ආදාම්ට දුන්නා. என்ன காரணம் தெரியுமா? කාරණේ කුමක්ද? அவன் இந்த உலகத்துல வாழும் මේ பொழுது ලෝකේ ජීවත් அவன் වෙනකොට சந்தோஷமாய் வாழும்படியாக සන්තෝෂයෙන් ජීවත් වෙන அவனுக்கு ஒரு පිණිස நல்ல ஒரு துணையை கொடுத்தார். හොඳ සාකාරයක් அப்ப දුන්නා. இந்த உலக வாழ்க்கையில நாங்க வாழ்கிற அர்த்தம் என்னன்னா, මේ ලෝකේ ජීවත් වෙන ජීවිතයේ තේරුම කුමක්ද நம்முடைய දන්නවද? உறவுகளோடு நான் இப்படியான வாழ்க்கையை வாழ்றோம். අපගේ ඉන්න අයත් එක්ක අපි කොහොම විදිහට අපි சில ජීවත් பேர் වෙන්නේ? பணம் 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 என்று நினைத்து 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 සමහර අය මුදල් ගැන හිතලම உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை கொடுக்காம போறாங்க. ඒ අයට දෙන්න ඕනේ ගෞරවය නම්බුව දෙන්න නැතුව சில ඉන්නවා. பேர் வந்து உழைக்கணும் சொத்து சேர்க்கணும் நினைச்சு கொண்டே இருந்து මේ හොඳට අම්බ කරන්න ඕනේ වස්තු එකතු කරන්න ඕනේ කියලා தங்கள் හිතලා குடும்பங்களை குறித்ததான கர்சனை இல்லாம இருக்கிறாங்க. ඒ පවුලත් ගැන තියෙන ඒ ලැබිකමක් නැති ஆனா වෙනවා. ஆண்டவர் சொல்றாரு, ස්වාමීන් இது වහන්සේ எல்லாத்தையும் விட මේ සියල්ලට වඩා உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப මේ முக்கியமானது. ජීවිතේ වැදගත්. உன்னுடைய குடும்பம் ரொம்ப ඔබගේ முக்கியமானது. පවුල වැදගත්. உன்னுடைய உறவுகள் ரொம்ப ඔබගේ තියෙන முக்கியமானது. න්‍යායිත මිතුරන් වැදගත්. உன்னுடைய குடும்பத்தோடு உன்னுடைய உறவோடு நீ சந்தோஷமாய் வாழாம ඔබගේ පවුලේ කට්ටියත් එක්ක සන්තෝෂයෙන් ජීවත් වෙන්න நீ எவ்வளவு உழைத்தாலும், කොතරම් අම්බ நீ කළා எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், කොතරම් වේසමාංශ நீ எவ்வளவு பணம் சேர்த்து ඔබ මුදල් வைத்திருந்தாலும் එකතු கூட කරත් அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. ஆகிய முதலாவதாக ප්‍රථමයෙන් உங்களுடைய உறவுகளை நீங்க பெருமதியாய் கனம் பண்ணுங்க. ඔබගේ ඉන්න න්‍යායිත මිතුරන්ව වටිනාකමක් ඇති ලෙස ඔබ හිතන්න. ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறவுகளும் ඔබට දුන්න හැම සම්බන්ධකමක්ම நீங்க பெற்றுக்கொண்டது அல்ல, ඔබ ලබාගත්ත දේවල් නොවේ. தேவன் தருவது. දෙවියන් වහන්සේ ඔබට දුන්න உங்களுக்கு දේවල්. தந்த தகப்பனா ඔබට இருக்கலாம், දුන්න පියා, உங்களுக்கு கொடுத்த தாயா ඔබට இருக்கலாம், මව, உங்களுக்கு கொடுத்த பிள்ளையா ඔබගේ இருக்கலாம், දරුවන්, உங்களுக்கு கொடுத்த சகோதரரா ඔබගේ இருக்கலாம், සහෝදරයන්, உங்களுக்கு கொடுத்த எந்த உறவா இருக்கலாம், ඔබට දුන්න හැම කෙනෙක්ම அது தேவன் கொடுத்த உறவு. දෙවියන් වහන්සේ දුන්න அவர் සම්බන්ධකම. நியமித்த படியினாலதான் அந்த உறவு உங்களோடு கூட இணைக்கப்பட்டார். ඒ එතුමා නියම කරපු නිසා තමයි මේ සම්බන්ධකම ඔබට එකතු ஆனா වුනේ. இன்றைக்கு அநேகர் உறவுகளை அவங்க விட்டு விலகி உறவுகளோடு இணைந்து போகாத ஒரு வாழ்க்கையை අද வாழ்றாங்க. බොහෝ අය ඒ අයත් එක්ක කිසි සම්බන්ධකමක් නැතුව තනියෙන් ජීවත් වෙන්න சில බලනවා. பேர் வந்து வீடுகள்ல பேசுறதே ரொம்ப குறைவு. සමහර ගෙවල් වල කතා කරන එකත් හරි අමාරුයි. சில பேர் கணவன் மனைவியாக அதிகம் நேரம் பேச மாட்டாங்க. සමහර ස්වාමි පුරුෂයා භාර්යාව ලෙස අධික ලෙස කතා කරන්නේ නැහැ. பிள்ளைகளோடு கூட அதிகமான நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. දරුවන්ත් එක්ක වැඩි වෙලා ගත කරන්නේ නැහැ. இதனுடைய தாக்கம் ஆரம்பத்துல எங்கட வாழ்க்கையில விளங்காது. මේ පටන් ගැනීමේදී මේකේ තියෙන බලපෑම දැනෙන්නේ නැහැ. இதனுடைய தாக்கம் எப்ப விளங்கும் தெரியுமா? මේකේ බලපෑම කවදද දෙන්නේ? வருடங்கள் கழித்து போகும் பொழுதுதான் விளங்கும். අවුරුදු ගාණක් ගියාට පස්සේ තමයි நேரம் கொடுக்காத குடும்பங்கள்,
වෙලාව දෙන්නේ නැති පවුල්, நேரம் கொடுக்காத பிள்ளைகள், වෙලාව දෙන්නේ නැති දරුවන්, உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்காம வாழ்கிற வாழ்க்கையினுடைய விளைவு வந்து න්‍යායිත මිතුරන්ට ඒ නම්බු නාම දෙන්නේ නැති ඒකේ ප්‍රතිඵලය அது எங்க ஆரம்ப நாட்களை விளங்காது. පටන් ගැනීමේදී පේන්නේ නැහැ. நாட்கள் போக போக, කාලය යන්න வருடங்கள் போக போக අවුරුදු ගණන් යන්න அதனுடைய பாதிப்பு ரொம்ப 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 எப்படி பெரிய ஒரு உடைவை கொண்டு வரும். ඒක බලපෑම ඉතාම දරුණු වෙනවා. அதனால முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கூட ප්‍රථමයෙන් අපගේ ජීවිතේ நம்முடைய உறவுகளை நாம் கனம் பண்ண வேண்டும். අපගේ න්‍යායිත මිතුරන් ගරු කරන්න. நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய கணவன், අපට දුන්න ස්වයං පුරුෂයා, நம்முடைய மனைவி, භාර්යාව, நம்முடைய பிள்ளைகள், අපගේ දරුවන්, நம்முடைய சொந்தங்கள், අපගේ නෑදෑයන්, அவங்களோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கையை, பெருமதியான வாழ்க்கையை நாங்க என்ன வேண்டும். ඒ ජීවිතේ ඉතා වටිනවා කියලා අපි හිතන්නට ඕනේ. தகப்பன் தாயை மதித்து வாழ்ற வாழ்க்கை, ඒ දෙමව්පියන්ට ගරු කරන ජීවිතයක්. தகப்பன் தாய்க்கு கனம் கொடுத்து வாழ்ற வாழ்க்கை, දෙමව්පියන්ට ගරු කරන ජීවිතයක්. தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை, දෙමව්පියන්ට කීකරු වෙන அதை ජීවිතයක්. தேவன் கனமாக எண்ணுகிறார். දෙනාන්සේ ගරු කරනවා. ஆகிய முதலாவது காரியம், ප්‍රථම කාරණය, நம்முடைய ஜீவன் ஆண்டவருடைய பார்வையில பெருமதியானது. අපගේ ජීවිතයේ දෙනාන්සේගේ බැල්මට ඉතා වටිනවා. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பெருமதியா பார்க்கிறார். අපගේ ජීවිතේ වටින හැටියට මා දකිනවා. ஆகவே ஒருபோதும் உறவுகளை நீங்க வந்து துச்சமா எண்ணாதீங்க. ඔබගේ න්‍යායිත මිතුරන්ව සුළුවට හිතන්න එපා. உறவுகளோடு நேரம் செலவழிப்பதை நீங்க வந்து கடினமா எண்ணாதீங்க. ඔබ ඒ අයත් එක්ක වෙලාව ගත කිරීම ඉතා අමාරුයි කියලා හිතන්න එපා. பணம் சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் என்று நினைத்து பிள்ளைகளோடு கூட இருக்கிற நேரங்களை நீங்க குறைத்து விடாதீங்க. මුදල් අම්බ කරන්න ඕනේ කියලා දරුවන්ට ගත කරන්න ඕන වෙලාව නැති කරගන්න එපා. பிள்ளைகளுக்கு தாயிட பாசம் ரொம்ப அவசியம். දරුවන්ට මවගේ ආදරය අවශ්‍යයි. பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய அரவணைப்பு ரொம்ப அவசியமானது. පියාගේ වැළඳ ගැනීම අවශ්‍යයි. பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய கரம் ரொம்ப அவசியமானது. පියාගේ දෑත් දරුවන්ට අවශ්‍යයි. அது அவங்க இந்த வயதுல விட்டுட்டனா මේ ඒ කාලේදී අත්හැරියොතින් அதற்கு பதிலாக ඒකට වෙනුවට வேறொரு காரியத்தை பிசாசு கொண்டு வந்து விட்டு. තව කාර්යයක් යක්ෂයා ගේන්න බලනවා. ஆகிய முதலாவது காரியம், එනිසා ප්‍රථම කාරණය, கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவை நாம் பெருமதியாக எண்ண வேண்டும். අපි දෙයනාන්සේ අපට දුන්නා වූ න්‍යායිත මිතුරන්ව වටිනාකමක් ඇති ලෙස අපි හිතන්න அவங்கள ඕනේ. மதித்து நடக்க ඒ வேண்டும். අයට ගරු කරන්න ඕනේ. அவங்களுக்கான நேரங்களை ඒ கொடுக்க අයට வேண்டும். වෙලාව දෙන්නට ඕනේ. அவங்களை குறித்ததான ஒரு அக்கறை உள்ள வாழ்க்கையை ඒ நாம் வாழ අය வேண்டும். කෙරේ ලදිකමක් ඇති ජීවිතයක් அது ජීවත් தேவன் நிச்சயமாக அவர் கனம் ඒක பண்றவராக இருக்கிறார். දෙයනාන්සේ ගරු කරන அப்ப முதலாவது ஆண்டவர் எது எங்கட வாழ்க்கையில பெருமதியா பார்க்கிறார் என்றால், දෙයනාන්සේ ප්‍රථමයෙන් අපගේ වටිනාකම මොනවද කියලා බලන්න. நம்முடைய வாழ்க்கையை அவர் பெருமதியாய் අපගේ பார்க்கிறார். ජීවිතයේ වටිනාකමක් ලෙස நீங்க බලනවා. நினைக்கலாம், நான் பிறந்தேன், நான் வாழ்றேன், நான் வளர்றேன், நான் எப்படியோ போறேன்னு நினைக்கலாம். ඔබ හිතන්න පුළුවන් මම ඉපදුනා ජීවත් වුණා කොහොම විදියටද මොයේ යනවායි කියලා. சில பேருக்கு வாழ்க்கையினுடைய அர்த்தமே இருக்காது. සමහර අයගේ ජීවිතේ තේරුමක්ම නැහැ. எதுக்கு பதிலா வாழ்றீங்க? මොනවටද ජීවත් ஏதோ වෙන්නේ? பெத்துட்டாங்க பதர், මොනවද මම ஏதோ වැදුවා? வளர்ந்துட்டேன், වැඩුණා. ஏதோ கல்யாணம் முடிச்சிட்டேன், කොහොම විවාහ වුණා? ஏதோ வாழ்க்கை வாழ்றேன்னு சில பேர் வாழ்றாங்க. කොහොම හරි මේ ජීවිතේ ගත කරනවා කියලා කියනවා ஆனா අන්න පුළුවන්. அப்படியான வாழ்க்கையை ஆண்டவர் எங்களை வாழ அழைக்கல. එවැනි ජීවිතයක් ජීවත් වෙන්න කැඳෙව්වේ ஆண்டவர் නැහැ. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ அழைச்சிருக்கிறார். සන්තෝෂමත් ජීවිතයක් ගත කරන්න நமக்கு கொடுத்த குடும்பம் வந்து ஏதோ கட்டாயத்தினால கொடுக்கப்பட்ட குடும்பம் அல்ல. අපිට දුන්න පවුල ඉතා බල කරලා දුන්නේ නැහැ. இது ஆண்டவர் தந்த குடும்பம். එනාන්සේ දුන්න இது දෙයක්. ஆண்டவர் கொடுத்த குடும்பம். එනාන්සේ දුන්න පවුල. அதை நேசிக்க நீங்க ඒක கற்றுக்கொள்ளுங்க. ප්‍රේම කරන්න පුරුදු இது වෙන්න. உங்களுக்கு கடினமா இருக்கலாம். මේක අමාරු වෙන්න පුළුවන්. இதோ இந்த குடும்பத்தோடயே நாங்க சேர்ந்து வாழ்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். මේ පවුලත් එක්ක එකතු වෙලා ජීවත් වෙන්න එක අමාරු වෙන්න පුළුවන්. சில பேரோட இணைந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். සමහර අයත් එක්ක එකතු වෙන්න හරි අමාරුයි. சில பேர் புரிஞ்சுக்கொள்ள සමහර மாட்டாங்க. අය තේරුම් ගන්නේ சில නැහැ. பேர் புரிஞ்சுக்கொள்ள வைக்கவும் ரொம்ப கடினமா සමහර இருக்கும். තේරුම් ගන්න හරි අමාරු තේරුම් කරලා දෙන්න. தேவன் நியமித்தது அவங்களோட வாழும்படியா. එනාන්සේ නියම කරලා තියෙන ඒ අයත් එක්ක ජීවත් වෙන්න. ஆகவே அவங்களோடு கூட நீங்க வாழ்வதற்கு உங்களுடைய நேரத்தை நீங்க ඒ ஒதுக்குங்க. නිසා ඒ අයත් එක්ක ජීවත් වෙන්න වෙලාව ගත කරන්න. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, දෙවනුව කියනවා. உன்னுடைய சரீரம் ரொம்ப ඒ முக்கியமானது. ශරීරය ඉතා වැදගත්. நம்முடைய சரீரத்தை குறித்து தேவன் அக்கறையா இருக்கிறார். එනාන්සේ ශරීරය ගැන හොඳ ලැදිකමක් එතුමට நம்முடைய තියෙනවා. சரீரத்தை குறித்து நாங்க அக்கறையோ இல்லையோ, අපි ඒ ශරීරය ගැන ලැදිකමක් නැති වෙන්න පුළුවන්. நம்முடைய சரீரத்தை குறித்து தேவன் ரொம்ப கர்சனையா இருக்கிறார். අපේ ශරීරය ගැන ඉතාමත්ම ඌමනාකමක් ස්වාමීන් වහන්සේලා சில பேருக்கு තිබෙනවා. சரீரத்தை குறித்து கர்சனையே இருக்காது. සමහර අයට ඒ ගණන් ගන්නෙම නැහැ ශරීරය ගැන. அவங்களுடைய டைமே வித்தியாசமா இருக்கும். එයාගේ වෙලාව ඔක්කොම වෙනස්. அவங்களோட சாப்பிடுற நேரம் வித்தியாசமா இருக்கும். කෑම වෙලාව වෙනස්. சில பேர் தூங்குற நேரம் வித்தியாசமா නිදා இருக்கும். ගන්න වෙලාව වෙනස්. இப்படியாக தங்களுடைய வாழ்க்கையினுடைய සමහර අයගේ ජීවිත முக்கியமானத பார்க்க வேண்டிய காலங்களை பார்க்காதபடியினால ඒ බලන්න ඕන කාලයේදී ජීවිතේ බලන්න නැතුව சில நேரங்களில் நாம தோல்வியாக நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடும். පරාජයෙන් අපේ ජීවිතය අවසන් ஆனா වෙනවා. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை குறித்து ரொம்ப கவனமா නමුත් இருக்கிறார். ඉතා ඌමනාවක් තියෙනවා ස්වාමීන් වහන්සේ අපගේ அதான் ශරීරය ஆண்டவர் ගැන. சொல்றாரு, நீ உன்னுடைய சரீரம் என்னுடைய ஆலயமா இருக்கிறது. ඔබගේ ශරීරය මගේ දේවස්ථානයක්. நீ அதை கெடுத்துட்டனா ඔබ ඒක විනාශ කරොත් நானும் அதை கெடுத்து මම ඔබ போடுவேன். විනාශ කරනවා. ஆகவே நம்முடைய சரீரத்தை குறித்து ඔබ ශරීරය ගැන
தேவன் கரிசனையா இருக்கிறார். යනාසේ ලැදිකම நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை குறித்து මේ ශරීරයේ සුවය උදෙසා அவர் ரொம்ப அக்கறையா இருக்கிறார். ඉතා උමනාකමක් එතුමාට நாங்க තියෙනවා. வியாதியோடு வாழ்றது, අපි රෝගාතුරව நாங்க பலவீனத்தோடு வாழ்றது, දුර්වලව ජීවත් நாம் වෙනීම சோர்ந்து போய் අපි வாழ்வது, මැලි වෙලා ජීවත් වෙන அதை එක பார்க்கிலும் ඒකටත් වඩා நாம் ஆரோக்கியமா வாழ்வது අපි அவர் விரும்புகிறார். ආරෝග්‍යමත් ජීවිතයක් ගත ஆக කිරීම. நம்முடைய சரீரங்களை குறித்து நான் ரொம்ப கவனமா இருக்கணும். ශරීරය ගැන ඉතා අපි ප්‍රවේශම් විය යුතුයි. நீ யோசிப்பீங்க, என்னடா இவர் எப்படியான ஆலோசனை சொல்லி கொண்டு போறேன்னு நினைப்பீங்க. මේ උපදෙස් අද්දීගෙන යනවනේ මේ විදියට இவர் කියලා. என்ன சாப்பாடு டைம் சொல்றாரு, කෑම වෙලාව කියනවා. சரியா தூங்க சொல்றாரு, නිදා ගන්න කියනවා. சரியா டைமுக்கு சாப்பிட சொல்றாரு. හරියට වෙලාවට කන්න அப்படி කියනවා. நீங்க யோசிக்கலாம். ඔබ හිතන්න පුළුවන්. ஆனா நான் சொல்றதை விட මම කියනවටත් වඩා ஆண்டவர் இதே பார்வையில் ரொம்ப கரிசனையா இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඊට වඩා ලැදිකමක් තිබෙනවා. உங்களுடைய வாழ்க்கையில குறித்து அவர் ரொம்ப கரிசனையா இருக்கிறார். ඔබගේ ජීවිතය ගැන දෙවියන් වහන්සේ ඉතාමත්ම ලැදිකමක් நீங்க ஆரோக்கியமா வாழும்படியாக, ආරෝග්‍යමත් ජීවත් நீங்க சந்தோஷமாய் வாழும்படியாக, සන්තෝෂයෙන් ජීවත් වෙන உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படியாக ජීවිතේ ප්‍රීතිමත් ජීවිතයක් ගත කරන්න ஆண்டவர் ரொம்ப கரிசனையா ඉතා இருக்கிறார். උමනාකමක් එතුමාට அதனால තියෙනවා. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, முதலாவது ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ කියනවා எல்லாவற்றையும் பார்க்கிலும் සියල්ලට වඩා உங்களுடைய சரீரமும் ඔබගේ ජීවිතය உங்களுடைய ஜீவனும் ඔබගේ ශරීරයේ அவருடைய ජීවිතය பார்வையில பெருமதியா இருக்கு. එතුමාගේ බැල්මට වටිනවා. முதலாவது எது பெருமதி தெரியுமா? මොනවද ප්‍රථමයෙන් உங்களுடைய වටින්නේ? வாழ்க்கை ඔබගේ பெருமதியானது. ජීවිතේ වටිනවා. இரண்டாவது உங்களுடைய சரீரம் දෙවන பெருமதியானது. ඔබගේ ශරීරය වටිනවා. எதற்காகவும் இந்த சரீரத்தை பாவத்துக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. මේ ශරීරයේ පාපයට විකුණන්න ஏன்னா එපා. பிசாசும் இந்த சரீரத்தோட போராடுவான் பாவம் செய்யும்படியா. යක්ෂයාත් පොරබදින මේ ශරීරයට පාපය இந்த පොළඹවන. சரீரத்துல பாவத்தை நடப்பிக்கும்படியாக அவன் போராடுவான். මේ ශරීරයේ පාපය ඇති කරන පොරබදිනවා. இந்த சரீரத்தினால பாவம் செய்யும்படியா அவன் ரொம்ப அவன் முயற்சி பண்ணுவான். මේ ශරීරය තුල පාපය කරන්නට යක්ෂයා ஆனா උත්සාහ நம்முடைய දරනවා. சரீரம் பாவத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுக்க கூடாது. මේ ශරීරයේ පාපයට අපි බාර කරන්න නරකයි. நம்முடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ள අපගේ வேண்டும். ඇස් දෙක ආරක්ෂා நம்முடைய කරගන්න. சிந்தனைகளை අපගේ பாதுகாத்துக் கொள்ள සිතුවිලි வேண்டும். ආරක්ෂා நம்முடைய කරගන්න. கரங்களை பாதுகாத்துக் අපගේ கொள்ள දෑත வேண்டும். ආරක්ෂා කරගන්න. அசுத்தமான காரியங்களுக்கு பிசாசன் இழுக்க பார்ப்பான். ඒ අසුත්ත දේවල් වලට යක්ෂයා අපි ඇද ගන්න ஆனா බලනවා. அதுக்கு நான் விட்டு கொடுக்க ඒ கூடாது. දේවල් වලට අතාර நம்முடைய දෙන්න නරකයි. சரீரம் தேவன் தந்த ஆலயமா අපේ இருக்கிறது. ශරීරයේ දේවනාසේ දුන්න நம்ம දේවස්ථානය. இத பாவத்துக்கு நான் விட்டு கொடுப்போமே මේ ஆனா, පාපයට අපි අත්හැරියොත් இந்த சரீரத்தை பாவத்துக்கு இடம் கொடுப்போமே මේ ஆனா, පාපයට ඉඩ දුන්නොත් இந்த சரீரம் பிசாசனுடைய கரத்தினால ஆளுகை செய்யப்பட்டு விடும். මේ ශරීරයේ යක්ෂයා තුලින් පාලනය වෙනවා. ஆக முதலாவது காரியம், ප්‍රථම කාරණාව உங்களுடைய ஜீவனும் ඔබගේ ජීවිතය உங்களுடைய சரீரமும் ඔබගේ ශරීරය அவருடைய பார்வையில එතුමාගේ බැල්මට அது மிகவும் பெருமதியானது. ඉතාමත්ම වටිනවා. அவர் மிகவும் அதை பெருமதியா பார்க்கிறார். ඉතා වටිනා ලෙස එතු බලනවා. இரண்டாவது சொல்றாரு பாருங்க, දෙවනුව කියනවා 24 வார்த்தையை வாசி பாருங்க. 24 වෙනි පදය. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார். அல்லேலூயா. හලෙලූයා. இரண்டாவது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, දෙවනුව බලන්න. நீங்க ஏன் கவலைப்படக்கூடாது என்று சொன்னா, බැයි කරදර වෙන්න නරකයි කියලා அதற்கான ஒரு உதாரணத்தை சொல்றார். කියනවා. උදාහරණයක් කියනවා. என்ன சொல்றார் என்றா, මොනවද කියන්නේ? காகத்தை கவனிச்சு பார்க்க சொல்றார். ඒ කපුටන් දිහා බලන්න. யாராவது காகத்தை பாக்குறீங்களா, கவனிச்சு பாக்குறீங்களா? ඔබ සාමාන්‍ය කපුටෙක් බලනවා ඉතා උමනාවෙන් බලනවා. சில பேர் காகத்தை விரட்டி தான் பழக்கம் இருக்கு. තමයි පුරුදු වෙලා තියෙන කාක්කෙක් கவனிச்சு எல்லாம் එලවන්න. பார்த்து பழக்கம் இல்ல ඒක பிரதர். බලන්නට කැමැත්තක් காக்கா නැහැ. வந்தாலே விரட்டி தான் කාක්කෙක් ආව තෙලුවල දානවා. இந்த காகம் வந்து මේ කාක්කා யூதர்களுடைய பார்வையில යුදෙව්වන්ගේ බැල්මට ஒரு அருவருப்பான ஒரு பறவை. ඉතා පිළිකුල් සාගත සතෙක්. லேவியராகவும் 11ஆம் அதிகாரத்துல ලේවිය 11 වෙනි පරිච්ඡේදයේ சில சாப்பிடக்கூடாத விலங்குகள்ல பறவைகள்ல කන්නට එපා කියන පරවියන්ගේ இந்த පක්ෂීන්ගේ காகமும் இருக்கு. මේ කාක්කත් இந்த ඉන්නවා. காகத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. කවුරුත් කැමති වෙන්නේ இந்த නැහැ. காகம் வந்து யூதருடைய பார்வையில அருவருப்பானது. යුදෙවරුන්ගේ බැල්මට ඒක இது வந்து එපා වෙච්ච ஒரு දෙයක්. அருவருப்பா அற்பமா பார்க்கப்படுகின்ற பறவை தான் இந்த காகம். සුළුවට හිතන පිළිකුල් දෙයක්. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ස්වාමීන් වහන්සේ இந்த அற்பமான காகத்தை நீங்க பாருங்க. මේ සුළුවට හිතන කාක්ක දිහා இந்த බලන්න. காகத்துக்கு 3 காரியம் இல்லையாமா. මේ කාපුටට කාරණා තුනක් என்னென்ன නැහැ. காரியம் இல்ல தெரியுமா? මොනවද නැත්තේ? உண்டு அந்த காகம் விதைக்காது, ඒක වපුරන්නේ නැහැ කාක්කා. இரண்டாவது அந்த காகம் அறுக்காது, ඒක කපන්නේ නැහැ. மூன்றாவது அந்த காகம் பண்டக சாலையும் இல்ல, களஞ்சியமும் இல்ல. ඒ ගබඩාවක් නැහැ, කිසිම වපිරීමේ දේ කිසි දෙයක් නැහැ. 3 காரியம் இந்த காகத்துக்கு இல்ல. කාරණා තුනක් அதுக்கு නැහැ. விதைப்பும் இல்ல, වැපිරීම නැහැ. அதுக்கு அறுப்பும் இல்ல, වැපීමක් නැහැ. அதுக்கு ஸ்டோரும் இல்ல, ඒක ස්ටෝර් එකක් නැහැ. அதுக்கு களஞ்சியமும் இல்ல. ඒක என்னன்னா විදියේ அதுக்கு නැහැ. பேங்க்ல அக்கவுண்டும் இல்ல. බෑන්ක් account නැහැ. பாருங்க காகம் வந்துட்டு. කාකාව. இந்த காகத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு காரியமும் இல்ல. කිසි දෙයක් නැහැ මේ කපුටට. ஆனா எங்களுக்கு இந்த மூன்றுமே இருக்கு பாருங்க. මේ තුනම අපට තිබෙනවා. நாங்க விதைக்கிறோம், අපි වපුරනවා. நாங்க வேலைக்கு போறோம், අපි වැඩට යනවා. நாங்க பிரயாசப்படுறோம், අපි වේසමාංශ எங்கட பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. බෑන්ක් account சில තිබෙනවා. பேருக்கு ஒரு பேங்க் தவிர 4 பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. සමහර බැංකු 4ක account තියෙනවා.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ස්වාමීන් වහන්සේ කියනවා இந்த காகம் ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லையாமா. මේ කාක කවදාවත් කනගාටු වෙන්නේ නැහැ, කරදර இந்த වෙලා නැහැ. காகம் ஒரு நாள் கூட அழுதது இல்லையாமா. අඬලා නැලු මේ කාක්කා. தனக்கு சாப்பாடு இல்லையே, තමාට කෑම නැහනේ. தனக்கு நல்ல ஆகாரம் இல்லை என்று හොඳට சொல்லி ආහාර නැහැ කියලා. எந்த விதமான கவலையும் பட்டதில்லையாமா. කිසිම කරදරයක් වෙලා නැහැ அது කාක්කා. மாத்திரமல்ல பாருங்க, එපමණක් නොවේ. இந்த காகத்தை குறித்து இன்னொரு காரியம் சொல்றாரு. මේ කාක්ක ගැන තව දෙයක් කියනවා. இந்த காகங்களை பார்க்கிலும் මේ කාක්කටත් වඩා நீங்க விசேஷமானவர்கள். ඔබ විශේෂිතයි. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ළඟින් එක්කනට இந்த කියන්න. காக்கா விட, මේ කාක්කට වඩා இந்த கருப்பு காக்கா விட මේ කළු කාක්කට වඩා நீங்க ரொம்ப ඔබ விசேஷமானவர்கள். හරි විශේෂිතයි. என்ன சொல்ற வாரன்னா, මොනවද කියන්නේ? இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளை මේ பார்க்கிலும், ලෝකයේ සියලු මැවීමට වඩා இந்த உலகத்துல காணப்படுகின்ற எல்லா வித சிருஷ்டிப்பை මේ பார்க்கிலும் ලෝකයේ සියලු මැවීමට වඩා நீங்க ரொம்ப ඔබ பெருமதியானவர், ඉතාමත්ම වටිනවා. நீங்க ரொம்ப ඔබ விசேஷமானவங்க. විශේෂිතයි. அதனால தான் ஆண்டவர் வந்து உங்களுக்கான ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். ඔබ උදේසාම දවසක් වෙන් කරලා තියෙන්නේ. அதோடு மாத்திரமல்ல இன்னொரு காரியம் சொல்றாரு තවත් பாருங்க, දෙයක් කියනවා. 25ஆம் வசனம் வாசி பாருங்க. 25 වෙනි පදය. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஒரு முழத்தை கூட்டுவான். அதாவது ஆண்டவர் சொல்றார், நீங்க கவலைப்படுறனால ඔබ කනගාටු වෙන තුලින් உங்களால கொழுக்க முடியாது, ඔබට මාත් වෙන්න බෑ. உங்களால மெலியவும் முடியாது. ඔබට කෙට්ටු වෙන්න බෑ. உங்களால கவலைப்படுகிறபடியினால කනගාටු වෙන නිසා உங்களால வாழ்க்கையில ஒன்றுமே உங்களால செய்ய முடியாது. ජීවිතේ කිසි දෙයක් කරන්න බෑ. அதனால என்ன சொல்ல வராரு ඒ என்றால், නිසා මොනවද කියන්නේ? 27ஆம் வார்த்தையை வாசி பாருங்க. 27 වෙනි පදය. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பங்கள். ඒ මානෙල් මල බලන්න. முதலாவது காகத்தை எடுத்து காண்பிக்கிறாரு, ප්‍රථමයෙන් කපුට වරගෙන පෙන්නනවා. இரண்டாவது காட்டு புஷ்பத்தை எடுத்து ඔබ காண்பிக்கிறார். මානෙල් මල අරගෙන இந்த පෙන්නනවා. ரெண்டுமே அற்பமான காரியம். මේ දෙකම සුළුවට මනුෂ්‍යයන් හිතන දෙයක්. காட்டுல வளர்கிற அந்த புல்லை யாருமே கவனிக்க மாட்டாங்க. කවදාවත් කැලෑ වයනේ මලක් ගැන අපි හිතන්නේ නැහැ. ஆனா அந்த காட்டுல வாழ்ற அந்த புல்லை ஆண்டவர் அழகா உடுத்துறாராம். ඒ නමුත් ස්වාමීන් වහන්සේ ලස්සනට අන්දනවලු ඒ. அந்த உடுப்பு எப்படிப்பட்ட உடுப்பு என்றா, ඒ කොතරම් ලස්සනද කියලා. சாலமோன் ராஜா கூட அந்த மாதிரி உடுத்திருக்க மாட்டாராம். නමුත් සලමෝන් රජතුමා කොතරම් ලස්සනට ඇඳත් ඊතරම් ලස්සන නෑලු. அப்ப இந்த சாலமோன் ராஜா தான் உலகத்திலேயே மிகவும் மேன்மையான ஒரு ராஜா. ඒ නිසා සලමෝන් රජතුමා තමයි ලෝකේ ඉන්න හොඳ සම්පන්න වූ රජ කෙනෙක්. இந்த சாலமோன் ராஜா குறித்து நான் நேத்து தியானிச்ச பொழுது, සලමෝන් රාජා ගැන රජතුමා ගැන කල්පනා அவர் කරනකොට මෙනෙහි எப்படிப்பட்ட කරනවා. வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றா, කොයි වගේ ජීවිතයක් ජීවත් වුණාද කියලා எடுத்து බැලුවා. வாசி பாருங்க. කියවලා බලන්න. பிரசங்கியின் புஸ்தகம், දේශනාකාර පොත. சாலமோன் ராஜா வாழ்ந்த வாழ்க்கை குறித்து அவர் சொல்றாரு பாருங்க. සලමෝන් රජතුමාගේ ජීවිතය ගැන. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் දේශනාකාර දෙවනි පරිච්ඡේදය 9ஆம் வார்த்தையிலிருந்து 9 වෙනි පදයේ සිට 11ஆம் வார்த்தையை மட்டும் வாசி பாருங்க. சாலமோன் வாழ்க்கையில அவர் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து பாருங்க. සලමෝන්ගේ ජීවිතය ගැන කියනවා. எனக்கு முன் எருசலேமிலிருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆ, நான் பெரியவனும் நான் பெரியவனும் திரவிய சம்பனுமானேன். திரவிய சம்பனுமானேன், என் ஞானமும் என்னோட கூட என் இருந்தது. ஞானம் என்னோடு கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. பாத்தீங்களா, சாலமோன் எதை பாக்குறாரோ அது அவருக்கு தடையே இல்லை. සලමෝන් මොන දේ බැලුවත් ඇස් වලින් ඒකට බාධාවක් නැහැ. ஒரு கடைக்கு போறாரா, කඩේකට ගියොත් ஒரு ஐபோனை பாக்குறாரா, iPhone එකක් බැලුවොත් அவருக்கு தடையே இல்லை. ඒකට බාධාවක් ஒரு නැහැ. ஜுவல்லரி ஷாப்புக்கு போறாரா, ජුවල් ෂොප් එකට ஒரு ගියොත් நகையை பாக்குறாரா, රත්තරන් බැලුවොත් அவருக்கு தடையே ඒකට இல்லை. බාධාවක් ஒரு නැහැ. வாகனத்துக்கு ஒரு கார் கடைக்கு போறாரா, කාර් කඩේකට ஒரு ගියොත් ஆடி காரை பாக்குறாரா, Audi කාරය அவருக்கு தடையே இல்லை. ඒකට බාධාවක්. ஒரு கண் எதை பாக்குதோ ඇස් මොනවද බලන්නේ? அது அவருக்கு தடையே இல்லை. කිසි බාධාවක් ரெண்டாவது නැහැ. பாருங்க, දෙවනුව என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. ரெண்டாவது என்ன தெரியுமா, அவருடைய உள்ளத்துக்குள்ள எது சந்தோஷம் கிடைக்குதோ அதுக்கு நோவே இல்லை. ඒක ඇතුළාන්තයට එන සන්තෝෂයට බාධා කරන්නේ නැහැ. அவருக்கு எதெல்லாம் சந்தோஷம் கிடைக்குதோ මොනොත් සන්තෝෂයෙන් எல்லாற்றையும் அவர் பெற்றுக்கொள்வார். සියල්ල ලබා ගන්නවා. எதுக்கும் நோவே இல்லை. නෑ කියලා කියන அவரை දේ. தடை பண்றதுக்கு யாரும் இல்லை. බාධා කරන්න කවුරුත් නැහැ. அடுத்தது பாருங்க, ඊළඟ බලන්න. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. ஆ, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். எனக்கு வந்த பலன். 11வது வசனம் பாருங்க, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் ஆ. நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. மனதுக்கு சஞ்சலமா இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லையாமா. සිති පලක් නෑලු
இப்படியான வாழ்ந்த மனுஷன் பாருங்க, මෙතරම් ජීවත් වුණ මනුෂ්‍යයා ஆனா அவரோட முடிவு என்ன தெரியுமா சொல்லுது? අවසානයේ මොනවද කියන්නේ? இதனால எந்த ஒரு பலனும் இல்லை. මේ තුලින් කිසි ප්‍රතිඵලයක් නැහැ. சேர்த்த சொத்து, එකතු කරපු වස්තුව, என்னுடைய பணம், මගේ මුදල්, என்னுடைய வஸ்துக்கள் මගේ எல்லாவற்றிலும் හැමදේම முடிவு என்ன தெரியுமா? අවසානයේ මොනවද? ஒன்றுமே இல்லை. කිසි දෙයක් නැහැ. அப்படியா வாழ்ந்த சாலமோனை விட ඒ තරම් ජීවත් වුණ සලමෝන්ටත් වඩා ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ කියනවා நாளைக்கு நெருப்புல போட இருக்கிற அந்த காட்டு புஷ்பம் ரொம்ப அழகா உடுத்திருக்குதாமா. එට දවසේ පරවෙලා යන පුෂ්පයට එතරම් ලස්සනට අන්දනවා. அந்த காட்டு புஷ்பத்தை தேவன் அழகா உடுத்தி வச்சிருக்கிறாரா. ඒ කැලෑ පුෂ්පේ එතරම් ලස්සනට අන්දනවා. அதனுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். ඒ ජීවිතේ ටික දවසයි. அதாவது நான் போன வாரம் எங்கட யூத் மீட்டிங்ல பேசும் பொழுது ඒ යූත් මීටින් එකේ මම ගිය සුමානේ කතා எறும்பு කරනකොට குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ඒ කූඹියා ගැන මම ටික කතා කළා. அதாவது இந்த உலகத்துல எறும்போட மொத்த வாழ் நாட்களே ඒ කූඹියාගේ ජීවිත කාලය 90 நாட்கள் தான். දවස් 90යි. 3 மாதம் தான் ஒரு எறும்பு வாழுமாமா. මාස 3ක් තමයි ඒ සාමාන්‍ය කූඹියේ இந்த ජීවත් වෙන්නේ. 3 மாதம் வாழ்ற அந்த எறும்பு මේ මාස 3 ජීවත් වෙන இந்த කූඹියා 3 மாதத்துல මේ මාස 3ේදී தன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்திடுமாமா. එයාගේ ජීවිතේ කරන්නට ඕන හැම දෙයක්ම කරනවලු. இந்த எறும்புக்கு මේ කූඹියට 3 காரியம் நல்லா தெரியுமாமா. කාරණා 3ක් හොඳට දන්නවලු. ஒன்று கோடை காலம் தெரியும், එකක් දන්නවා මේ ஒன்று மாரி காலம் தெரியும், වසංගත குளிர் காலம் தெரியும். ඒ සීත කාලේ அதாவது දන්නවා. climate நல்லா தெரியுமா எறும்பு. හොඳට කාලගුණය දන්නවා. அது என்ன பண்ணு தெரியுமா? ඒ මොනවද කරන්නේ? தன்னுடைய ஆகாரத்தை சரியான டைம்ல சேர்க்கும். එයාගේ ආහාරය හරි කාලයේදී එකතු இது කරගන්නවා. என்ன அதுல முடிவு என்ன தெரியுமா? ඒ මොනවද කාලය? இது சரியா ஆகாரத்தை சேர்த்து வரும் பொழுது ඒ ආහාරය හොඳට එකතු කරන් එනකොට எறும்பு இந்த 3 மாதம் சேர்த்து வரும் பொழுது ஆகாரத்தை මාස 3ම එකතු කරන් එනකොට முடிக்கும் பொழுது අවසන් වෙනකොට அந்த எறும்பு செத்து போயிடும். ඒ කූඹියා මැරෙන්නටපත් වෙනවා. ஒவ்வொன்றா சொல்ல படம் போட்டு கொண்டுக்கிறேன் பாருங்க. எறும்பு சேர்க்கும், කූඹියා එකතු කරනවා. ஆனா அது பலனை அந்த எறும்பு அனுபவிக்கும். නමුත් ඒ ප්‍රතිඵලය அந்த භුක්ති 3 විඳින්න மாதத்துக்கு பிறகு வார මාස 3කට පස්සේ එන மற்ற எறும்பு வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுமா. ඒ ඊළඟට එන කූඹියා තමයි ඒක ආහාරය අනුභව இதுதான் කරන්නේ. எறும்புட வாழ்க்கை. මේක තමයි කූඹියාගේ ජීවිතය. ஆண்டவர் அந்த எறும்பு அவ்வளவு ஞானமா படைக்கிறார். එතරම් ප්‍රඥාවන්තව කූඹියාව මවලා තිබෙනවා. 3 மாதம் 90 நாள் வாழ போகிற அந்த எறும்புக்கே ඒ මාස 3ක් ජීවත් වෙන ඒ කූඹියට ஒரு அழகான வாழ்க்கையின் வட்டத்தை ஆண்டவர் ඒ வச்சிருந்தார். ලස්සන ජීවිතේ වටයක් දී තිබෙනවා. ஆனா அதை பார்க்கிலும் நாங்க ரொம்ப பெருமதியானவங்க. නමුත් ඊට වඩා අපි වටිනවා. நம்முடைய வாழ்க்கை අපගේ விசேஷமானது. ජීවිතේ විශේෂිතයි. நம்முடைய வாழ்க்கை இந்த 3 மாதம் வாழ போற வாழ்க்கை அல்ல. මාස 3 ජීවිතයක් නොවේ. நித்திய காலமாய் வாழ போன்ற வாழ்க்கை. සදා කාලයටම ජීවත් වෙන கர்த்தரோடு ජීවිතය. கூட வாழ போற ஒரு வாழ்க்கை. දයානංශ උදෙසා ජීවත් වෙන ජීවිතයක්. அந்த வாழ்க்கையை வாழும்படியா ඒ ජීවිතේ ජීවත් වෙන நம்முடைய පිරිස. வாழ்க்கையை தேவன் பெருமதியாக ඒ பார்க்கிறார். නිසා අපගේ ජීවිතේ තුම වටිනාකමක් ඇති உங்களுக்கு බලනවා. என்னதான் எங்கட வாழ்க்கை பெருமதியானது? අපගේ ජීවිතේ මොනවද වටින්නේ කියලා எங்களுடைய කිව්වොත් ஜீவன் பெருமதியானது, ජීවිතේ වටිනවා. எங்களுடைய சரீரம் ඒ பெருமதியானது ශරීරය වටිනවා. என்று எவ்வளவு சொன்னாலும் கூட කොතරම් ඔබට කිව්වත් சில பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு. ඒක සමහර අයට ඒක පිළිගන්න බෑ. சொல்றத சொல்லுங்க ඔබ brother. කියන දේ කියන්න. நீங்க பேசுறத ඔබ பேசுங்க. කතා කරන දේ කතා அப்படியே කරන්න. பார்க்கிற மாதிரியே இருக்கு. ඒ වගේ තමයි මට පේන්නේ. ஆனா நம்முடைய பெருமதியான இந்த வாழ்க்கைய මේ වටිනාකමක් ඇති ජීවිතය 2 காரியம் நம்முடைய இந்த பெருமதியை உடைக்கிறது. කාරණා දෙකක් ඒ වටිනාකම බිඳ දමනවා. அந்த 2 காரியத்தை குறித்து கீழ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ස්වාමීන් වහන්සේ කියනවා ඒ දෙක. அடுத்த வசனம் வாசி பாருங்க. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே. முதலாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய பெருமதியை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடிக்கு தடை பண்ற காரியம் அற்பமான விசுவாசம். அதாவது நம்முடைய விசுவாசம் குறைந்த ஒரு விசுவாசம். ඇදහිල්ල අඩුකම තමයි අපේ ජීවිතයේ වටිනාකම අපිට තේරුම් ගන්න බැරුවට තියෙන හේතුව. நம்முடைய விசுவாசம் குறையும் பொழுது අපේ ඇදහිල්ල අඩු වෙනකොට நம்முடைய வாழ்க்கையினுடைய பெருமதியை நாம் இழந்து போய்விடுவோம். අපගේ ජීවිතේ වටිනාකම අපි අයිමි அதனுடைய කරනවා. அடையாளம் என்ன தெரியுமா? ඒක ලකුණ මොනවද? நமக்கு சந்தேகம். අපිට සැකයි. பல நேரங்கள்ல கூட බොහෝ අවස්ථාවලදී நாம் ஆண்டவரை குறித்து நம்முடைய வாழ்க்கையில சில சந்தேகம் எழும்புது. අපි දෙවියන්වහන්සේ කියලා අපිට සැකයක් එනවා. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு வர சந்தேகம், අපගේ ජීවිතේට එන සැකය, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து வர நம்முடைய අපගේ சந்தேகம், අනාගතය ගැන එන සැකය, நம்முடைய சந்தேகங்களே අපේ සැකේම තමයි நம்முடைய பெருமதியை கீழே விழப்பண்ண. අපගේ තියෙන වටිනාකම අපි ඇදවට්ටනවා. நம்முடைய சந்தேகங்களே අපගේ සැකය நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை இல்லாமல் போய்விடும். අපගේ ජීවිතයේ තියෙන තේරුම අපි නැති කරගන්නවා. சில நேரங்கள் நீங்க அநேக காரியங்களை யோசிப்பீங்க, சந்தேகப்படுவீங்க. අපි බොහෝ දේවල් ඔබ කල්පනා කරලා සැක என்னுடைய සිටිනවා. வாழ்க்கையில நல்லது நடக்குமா? අපගේ ජීවිතේ හොඳ දේවල් என்னுடைய වෙයිද? வாழ்க்கையில சந்தோஷம் வருமா? සන්තෝෂෙයිද? என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி வருமா என்று சொல்லி සැලසීමක් එයිද? நம்முடைய வாழ்க்கை குறித்து வர நம்முடைய சந்தோஷமே, நம்முடைய சந்தேகமே අපේ ජීවිතයේ තියෙන මේ සැකේම நம்முடைய பெருமதியை கீழே தள்ளி விட்டுரும். අපගේ වටිනාකම
පල්ලයට පත් ஆகவே ஒரு நாளும் சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. කවදාවත් සැකේට ඉඩ තියන්න එපා. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். එනාසේ දුන්න ආශිර්වාදය දුන්න පොරොන්දු අනිවාර්යයෙන්ම ඉටු වෙයි. அவர் சொன்னதை கட்டாயம் செய்வார். එතුමා කියපු දේ අනිවාර්යයෙන්ම அவருடைய කරයි. வார்த்தை ஒரு நாளும் தரையிலே விழுந்து போகாது. වචනේ කවදාවත් බිම වැටෙන්නේ නැහැ. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதனை செய்கிறோம். මෙතරම් ලස්සන ධ්‍යාපත් දෙවි කෙනෙක්ව තමයි අපි නමස්කාර சில කරන්නේ. சந்தேகங்கள் அவர் மேல வைத்துள்ள அந்த பெருமதியை இழந்து போக பண்ணும். ඒ සැකේ තමයි එතුමා කෙරේ තබා තිබූ ඒ වටිනාකම අපි නැති இந்த කරගන්නේ. சீசர்கள் இயேசுவோடு கூட தான் இருந்தாங்க. ගෝලියෝ යේසුස් වහන්සේ සමග அவரோடு හිටියා. கூட ஊழியம் செய்தாங்க. ඒතර සේවය කරා. அவரோடு கூட வாழ்ந்தாங்க. මොහොත් එක්ක ජීවත් වුණා. ஆனாலும் அந்த சந்தேகம் அவங்களோட வாழ்க்கையில வந்தது. සැකේ නිතරම එනවා. சில சந்தேகங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய பெருமதியை இல்லாமல் ඒ ஆக்கிவிடும். සැකේ අපගේ ජීවිතයේ තියෙන වටිනාකම අයිමි ஆகவே කරගන්නවා. முதலாவது சந்தேகத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் தூரப்படுத்தணும். ප්‍රථමයෙන් අපගේ ජීවිතයේ මේ සැකය ඉවත් කරලා දාන්න ඕනේ. நம்பிக்கையோடு இருங்க. බලාපොරොත්තුවෙන් ඉන්න. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமான வாழ்க்கையில் நிறைவேறும். යනාස දුන්න පොරොන්දු අනිවාර්යයෙන්ම ඉටු அவர் වෙයි. சொன்னதை கட்டாயம் செய்கிறவராய் කියපු இருக்கிறார். දේ அவர் අනිවාර්යයෙන්ම நிச்சயமா කරයි. நிறைவேற்ற வல்லவராய் අනිවාර්යයෙන්ම ඉටු இருக்கிறார். කරයි. அவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே යනාස மாட்டார். අත්හරින්නේ නැහැ. அப்ப சந்தேகமான நம்முடைய வாழ்க்கையை සැකසහිත ජීවිතය நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். අපි වෙනස් කරගන්නට ඕනේ. இரண்டாவது பாருங்க, දෙවනුව நம்முடைய ஆண்டோருடைய அந்த பெருமதி இலக்கிற இரண்டாவது காரியம் දෙවනුව අපි එයාගේ දෙන ජීවිතයේ නැති කරගන්න කාරණේ 30வது வார்த்தையை வாசி பாருங்க. 30 වෙනි පදය. இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், ஆ. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இரண்டாவது, දෙවනුව நம்முடைய வாழ்க்கையினுடைய பெருமதி இழக்கிற காரியம் என்னவென்றால், අපගේ ජීවිතේ වටිනාකම අයිමි කරගන්නා වූ කාරණාව මොනවද දන්නවද? உலகம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெருமதியை இழக்க பண்ணும். ලෝකය අපගේ ජීවිතේ වටිනාකම අයිමි කරගන්නවා. உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது ලෝකයේ බලනකොට தேவனுடைய பெருமதி நம்முடைய வாழ்க்கையில் அற்பமாய் போய்விடும். එනාසේ දුන්නේ වටිනාකම අපි සුළුවට හිතනවා. உலகத்தார் இந்த உலகத்தை காண்பிக்கிற விதம் ரொம்ப வித்தியாசமானது. ලෝකයේ අය අපිට පෙන්වන ලෝකය වෙනස්. இந்த உலகம் நமக்கு இந்த உலகத்தை காண்பிக்கிற விதம் உண்மையான உலகம் அல்ல. මේ லோකය අපිට පෙන්වන මේ ලෝකය ඇත්ත லோකයක් නෙවෙයි. இந்த உலகம் இந்த உலகத்தை வெளிப்படுத்துற விதம் உண்மையானதுமோ உண்மையானது அல்ல, தத்ரூபமானது அல்ல. මේක ලෝකය අපිට පෙන්වන ලෝකය ඇත්ත දෙයක් නෙවෙයි. ඒක සාතික කරගන්න බෑ. ஏனென்றால் இந்த உலகம் ஒரு மாயமாலத்தை அதிகமாக மக்கள் மனத்தில காண்பிக்க මේ விரும்பும். ලෝකය අපිට පෙන්වන්නේ මායාකාර ලෝකයක් තමයි අපිට. உதாரணமா பாருங்க, උදාහරණයක් ලෙස சில சினிமா காட்சிகள் සමහර සිනමා ඒ සිදුවීම් அது நம்முடைய பார்வையில உண்மை போல இருக்கும். අපගේ බැල්මට බලුවම ඒක ඇත්ත කතාවක් වගේ ஆனா அது පේන්න உண்மையானது පුළුවන්. அல்ல. ඒක ඇත්ත නෙවෙයි. சில சம்பவங்கள், සමහර සිදුවීම්, சில வீடியோ காட்சிகள், සමහර වීඩියෝ සිදුවීම්, சில படங்கள் සමහර நம்ம චිත්‍රපට பார்ப்பதுக்கு உண்மையா இருக்கும். අපිට බලනකොට ඇත්ත ஆனா වගේ. அது உண்மையானது அல்ல. ඒක ඇත්ත නෙවෙයි. உலகம் நமக்கு காண்பிக்கிற வாழ்க்கை நம்மை ஏமாற்றுகிற மாய்மாலமான வாழ்க்கை. ලෝකේ අපට පෙන්වන්නා වූ ජීවිතේ මායාකාර රවටන ජීවිතයක්. சில பேர் அதையே பார்த்து 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 සමහර අය ඒ ලෝකෙම බලලා அதை விரும்ப பார்ப்பாங்க. ඒකට යන්න කැමති. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கூடாது. ඒ තව කෙනෙක්ගේ මනුස්සයෙක්ගේ ජීවිතය බලලා මේ විදිහට කියලා නිර්මාණය කරන්න இதுல උත්සාහ அநேக කරනවා. வாலிபர்கள் தவறி போறாங்க. බොහෝ තරුණයන් ඒවට වැටෙනවා. சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் සමහර பொழுது, අයගේ ජීවිතය බලනකොට, சில பேருடைய வாழ்க்கையினுடைய அந்த நடத்தைகளை பார்க்கும் ඒ பொழுது, ක්‍රියාදාමයේ බලනකොට இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறணும், මේ වගේ තමයි මගේ நான் ජීවිතය இப்படி நான் மாறணும், මේ වගේ වෙනස් நான் இப்படி நான் உடுத்துக்கொள்ளணும், මේවද අඳින්නට ඕනේ. எப்படி நான் என்னுடைய வாகனம் வாங்கணும், මගේ වාහනේ මෙම இப்படி ගන්නට நான் ඕනේ. ஆடம்பரமா வாழணும், ආඩම්බරෙන් ජීවත් இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையணும் சொல்லி මේ වගේ ජීවත් වෙන්න ඕනේ அதுக்கு කියලා. ஏத்த மாதிரி என்னோட வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள விரும்புறோம். ඒ විදියට මගේ ජීවිතේත් ඇඩගස්සන්න ஆனா බලනවා. அது உண்மையான வாழ்க்கை ඒක அல்ல. ඇත්ත ජීවිතයක් உலகம் නෙවෙයි. நமக்கு காண்பிக்கின்றது ஒரு மாய்மாலமான ஒரு வரைபடம். ලෝකයේ පෙන්වන්නේ මායාකාර චිත්‍රයක්. சில பேர் போடுவாங்க படங்களை, யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க, කෙනෙක් කිව්වා அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாமா. ඒ ඇතුළේ තියෙන ලස්සන මූණෙන් පේන්නේ කියලා. அதுதான் பழைய பழமொழி. ඒක තමයි පරණ இப்பகிற பழமொழி என்னன்னா, දැන් ඒක මොනවද? அகத்தின் அழகு ඒ ඇතුළේ තියෙන ලස්සන ஸ்டேட்டஸில் தெரியுமாமா. ස්ටේටස් එකේ පේනවලු. இப்போ ஆட்கள் போற ஸ்டேட்டஸ்லயே கண்டுபிடிச்சிடலாம். ස්ටේටස් වලින්ම බලන්න இவங்க පුළුවන්. துக்கமா இருக்கிறாங்களா, එයා දුකෙන් ඉන්නවද? இல்லாட்டி இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா, සන්තෝෂයෙන් ඉන්නවද? ரொம்ப சோகமா இருந்தா තාමත් දුකින් ඉන්නවනම් அவங்க சோகமான பாட்டு போடுவாங்க. ඒකල දුක්බර සින්දුවක් ரொம்ப දාන්න. சந்தோஷமா இருந்தா සන්තෝෂයෙන් ඉන්නවනම් சந்தோஷமான பாட்டு போடுவாங்க. සන්තෝෂමත් ගියක් சில දාන්න. பேர் போற அந்த மோட்டிவேஷனை பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. සමහර අය දාන මොටිවේෂන් බලනකොට අපිටම පුදුමයි. நீயா இரு, ඔබ ඔබම ඉන්න. உனக்கு நீ தான் முக்கியம், ඔබ තමයි நீ වැදගත්. நம்பிக்கையா இரு, ඔබ විශ්වාසයෙන් நீ விட்டு ඉන්න. கொடுக்காத. අතාරින්න එපා. அதெல்லாம் பார்த்தடா. ඒව බැලුවම. ஆனா அந்த ஸ்டேட்டஸ் பூரா இப்படி தான் போடுவாங்க. එයා දාන කෙනා படுத்து கொண்டே ஸ்டேட்டஸ் போடுவாங்க. එයා නිදාගෙන දානවා.
பாருங்க இந்த உலகம் வந்து මේ ලෝකය நம்மை வஞ்சிக்குது, අපිව රවට්ටනවා. நம்மை ஏமாற்றுது. අපි ඒව ஒரு රවට්ටනවා. மாய்மாலத்தை காண்பித்து காண்பித்து මායාකාර දෙයක් පෙන්නලා இப்படிதான் நீ පෙන්නලා வாழ்க்கை வாழணும், මේම තමයි ජීවත් இதே වෙන්න மாதிரி ඕනේ. நீ வாழ்க்கை මේ வாழணும், වගේ ජීවත් වෙන්න இப்படி நீ உடுக்கணும். මේම අඳින්න ඕනේ. அதெல்லாம் உலகத்தினுடைய வாழ்க்கை நம்முடைய பெருமதியை இழந்து போக கூடாது. ඒ ලෝකේකාර ජීවිතේ අපගේ වටිනාකම අයිමි කරගන්න රකයි. நம்முடைய பெருமதி வேற, අපගේ වටිනාකම நம்முடைய වෙනයි. பெருமதி மேலானது. අපගේ වටිනාකම ඉහළයි. இந்த உலகம் என்ன தெரியுமா பண்ணுது? ලෝක මොනවද කරන්නේ? அற்பமானதுக்காக தன்னுடைய வாழ்க்கையே வீணடித்துக் கொள்ளுது. ඒ කිසිම වටිනාකමක් නැති දෙයට ජීවිතේම විනාශ சில කරගන්නවා. பேர் அற்பமான காரியங்களுக்காக, කිසිම සුළුවට හිතන දේවල්, அற்பமான சில விஷயங்களுக்காக පොඩි පොඩි දේවල් උදෙසා இந்த உலகம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுது. තමාගේ ජීවිතේ ලෝකයට එකතු කරගන්නවා. சில பேர் குடிக்காக பாருங்க, ඒ බීම උදෙසා தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. ජීවිත පුරාම හම්බ කරනවා මාන්සියෙන්. ஒரு நாள் அவ்வளவு பிரயாசப்பட்டு உழைப்பாங்க. ඒක දවසක් වේස මාන්සියෙන්. ஆனா ஒரு மாலையில அந்த உழைத்த பணம் அப்படியே போயிடும். ඒ හැන්දෑවේ එක පැයක් ඇති ඒ අම්බ කරපු காலையில இருந்து මුදල් ඉවර ராத்திரி කරනවා. வரைக்கும் மூட்டை சுமந்து கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. ඒ රෑ පුරාම කරගාලා අම්බ කරපු සල්ලි ஆனா ஒரு மாலையில அந்த காசு அப்படியே போயிடும். එක ඇන්දෑවක් එනකොට ඒ සල්ලි ටික சில ඉවරයි. பேர் ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. සමහර අය ගොඩාක් වේස මාන්සි වෙනවා. அந்த உழைப்பினுடைய பலன் வீணா போயிடும். ඒ අම්බ කරන ඵලය ප්‍රතිඵලය විනාශ. உலகம் நமக்கு ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. එහෙනම් ලෝකේ අපිට මායාකාර அதான் ஆண்டவர் சொல்றாரு, ඒ නිසා තමයි உலகத்தாரை போல நீங்க நாடி போகாதீங்க. ඔබ ලෝකාකාර විදිහට ජීවත් වෙන්න උත්සාහ ஏன்னா කරන්න එපා. உலகத்தை நீங்க பார்க்க பார்க்க ලෝකේ බලන්න உங்களுடைய பெருமதியை நீங்க இழந்து ඔබගේ போயிருவீங்க. වටිනාකම ඔබ අයිමි කරගන්නවා. உங்களுடைய பெருமதியை நீங்க மறந்து போக பண்ணுவீங்க. ඔබගේ වටිනාකම ඔබ අමතක වෙනවා ஒரு ඔබට. கழுகு குஞ்சு தவறுதலா ஒரு அந்த கோழி குஞ்சிலோட கீழே விழுந்துட்டு, ඒ රාජලිගේ කලක කුංචි. පැටවා ඒ කුකුලාගේ පැටවුන්ට වැටුණා. அது தவறுதலா விழுந்தபடியினால ஏக்கா. கோழி குஞ்சிலோட சேர்ந்து அது வளர்ந்துட்டு, ඒ පැටවුන් කුකුල් පැටවත් එක්කම වැඩුණා. ஆனா அது நாட்கள் போக 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 அதனுடைய சுபாவம் மாற ஆரம்பிச்சிச்சு. එයා දවස් යන්න ඒ ස්වභාවය වෙනස් වුණා. அப்ப தன்னுடைய රාජලියගේ. நண்பர் கோழி குஞ்சு சொல்லிச்சா, என்னுடைய இறகெல்லாம் வித்தியாசமா இருக்கு, ஒன்ன மாறிலன்னு சொல்லிச்சாமா. ඒ යාළුවන්ට කිව්වල මගේ පියාට ඔක්කොම ඔයාට වඩා ටිකක් වෙනස් කියලා. அதுக்கு அந்த கோழி சொல்லிச்சா, அது அப்படிதான் இருக்கும், நீ பரவாயில்ல எங்களோட இருன்னு சொல்லிச்சாமா. එම තමයි සමහර විදිහට තියෙන ඔබ ගණන් ගන්න இதே එපා. மாதிரி இன்னைக்கு உலகம் கூட, ලෝකයේත් එහෙමයි. நான் உலகத்துல சில காரியங்களை வித்தியாசப்பட்டு நான் வரும்பொழுது உலகம் இல்ல இல்ல நீ அப்படித்தான் இருக்கணும், நீ போக கூடாது. අපි වෙනස් ආකාර ජීවත් වෙන ලෝකයේ කියන්නේ නෑ නෑ මේ විදිහට තමයි ජීවත් වෙන්න ඕන කියලා. பொட்டு வைக்கலாமா, வச்ச பிரச்சனை இல்ல. පොට්ටු තියන්න පුළුවන් ද ප්‍රශ්නයක් නෑ. பூ வைக்கலாமா, வச்ச பிரச்சனை මල් இல்ல. තිබ්බත් ප්‍රශ්නයක් නෑ. ஸ்டேட்டஸ போடு, ஆனா ஹைட் பண்ணிட்டு போடு. உலகம் அப்படிதான். ලෝකයේම තමයි. பிரச்சனை இல்ல, செஞ்சுக்கோள். ප්‍රශ්නයක් නෑ කරන්න. பிரச்சனை இல்ல, நீ செஞ்சுக்கோ. ප්‍රශ්නයක් නෑ කරන්න. அப்படியே சொல்லி சொல்லி ඔබ சொல்லி කියලා சொல்லி කියලා ஒத்து போற வாழ்க்கையை வாழ வை. එකට එකතු වෙන அதுக்கு இணைஞ்சு போற வாழ்க்கையை வாழ வை. එකතු වෙන ජීවිතයක් කරන්න. அப்போ ஒரு நாள் இந்த கழுகு அந்த கீழே விழுந்த அந்த கழுகு அந்த தாய் கழுகு பார்த்துச்சாமா. ඒ වැටුණා වූ ඒ රාජ පැටවුවා රාජලිය දැක්කලු. அந்த தாய் கழுகு கீழே வரும் பொழுது ඒ අම්මා බිමට එනකොට அதை சுற்றி இருந்த மற்ற கோழி குஞ்செல்லாம் பறந்து ஓடிட்டாமா. වටේ හිටිය කුකුල් පැටවු ඉගිලලා இந்த ගියාලු. கழுகு குஞ்சியும் அதை பார்த்து ஓடிட்டாமா. ඒ රාජලිය පැටවුවත් දුවලා ගියාලු. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட. අපගේ ජීවිතෙත් உலகத்தோடு நாங்க ஒண்ணா இருக்கும் பொழுது ලෝකයේත් එක්ක ඉන්නකොට திடீர்னு ஆண்டவர் வந்துட்டேனா ස්වාමීන් වහන්සේ ආවතින් நாங்களும் ஓடிடுவோம். අපිත් දුවනවා. மாறானாதா வாரும் என்று சொல்லி මාරානාදා කියලා කියන්නේ නැතුව யாரும் முன்னுக்கு போக மாட்டாங்க. කවුරුත් ඉස්සරහට යන්නේ නැහැ. ஏன்னா ஒரு ஒத்தவேசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே. අපි ඒකාකාර ජීවිතයක් அது ලෝකයේත් அவன் එක්ක ஓடுற තියෙනවා. நானும் ஓடுறேன், එයාත් එක්ක මමත් அவன் දුවනවා. ஒளிர நானும் ஒளிரேன். එයාත් ඇංගෙනවා මමත් ඇංගෙනවා. அப்ப அந்த கழுகு போய் சொல்லிச்சாமா, நீ ஓடாத, ඒ රාජලිය කිව්වල ඔබ நீ දුවන්න ஒளியாத, බැංගෙන්න එපා. நீ இதோ இந்த கூட்டம் இல்ல, ඔබ මේ කණ්ඩායමට අයිති කෙනෙක් நீ නෙවෙයි. கீழே தரையில வாழ்ற கூட்டம் ඔබ இல்ல, පොළොවට අයිති නෙවෙයි. நீ மேல பறக்கிற ඔබ கூட்டம், ඉහළ ඉගිලෙන්නට நீ ඕන மேல කෙනෙක්. எலும்புற கூட்டம். ඔබ නැගිටින කෙනෙක්. இதுதான் உண்மையான මේක கிறிஸ்தவ තමයි வாழ்க்கை. ඇත්ත ක්‍රිස්තියානි ජීවිතය. உலகத்தினுடைய நாடி தேர்ற வாழ்க்கை ලෝකයා සමග ජීවත් වෙන ජීවිතය நம்முடைய பெருமதி இழந்து போக பண்ணும். අපගේ වටිනාකම අපි අයිමි කරගන්නවා. நம்முடைய பெருமதியான வாழ்க்கையை அது அழித்து போட பண்ணும். අපගේ වටිනාකම ජීවිතේ විනාශ කරනවා. உலகம் காட்டுற மாய வஞ்சத்துக்கு இழுத்துப்பட்டு போயிடாதீங்க. ලෝක වංචාවලට අසු වෙන්න එපා. நீங்க பெருமதியானவங்க. ඔබ වටිනාකමක් உங்களோட ඇති. ரட்சிப்பு பெருமதியானது. ගැලවීම වටිනවා. உங்களோட ரட்சிப்பு விலையேற ඔබ பெற்றது. ගැලවීම ஏதோ ඉතාමත් ஒரு உலக වටිනවා. அன்புக்காக, ලෝකයේ ප්‍රේමය ஒரு නිසා உலக நேசத்துக்காக ලෝකයේ ආදරයට ரட்சிப்பு இழந்து போயிடாதீங்க. අයිමි කරගන්න එපා. ஒரு உலக ඔබගේ ஈர்ப்புக்காக, ලෝකයේ ඇද ගැනීම உலக නිසා கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக ලෝකයේ තියෙන පොඩි සන්තෝෂයක් அந்த නිසා பெருமதி இழந்து ඔබගේ போயிடாதீங்க. වටිනාකම අයිමි அந்த කරගන්න. எளிய குமாரன் அதான் இழந்து போனான். ඒ බාල පුතා එක තමයි නැති அவனுக்கு කරගන්නේ. உலகம் பெருசா இருந்துச்சு, ලෝකේ ලොකුවට දැක්කා.
ஆனா தகப்பனுடைய வீடு அவனுக்கு சந்தோஷமா இருக்கவே இல்லை. නමුත් තාත්තගේ නිවස සන්තෝෂය දැක්කේ உலக නැහැ. வாழ்க்கை அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ලෝකේ ජීවිතය ඉතා පුදුම වුණා. தகப்பனுடைய வீட்ல இருந்து அந்த மகிழ்ச்சி அவனுக்கு பெருசா ඒ இருக்கல. තාත්තගේ සතුට ප්‍රීතිය උට அந்த உலகத்தை நம்பி தகப்பனுடைய வீட்டை விட்டு போனான். ලෝකේ විශ්වාස කළ තාත්තව අත්හැරලා ගියා. ஆனா அது பிறகுதான் விளங்குச்சு. ඊට පස්සේ තමයි දැනගත්තේ. உண்மையான சந்தோஷம் අවංක සන්තෝෂය அப்பாட வீட்ல மட்டும் தான். තාත්තගේ නිවසේ තමයි තියෙන්නේ. உண்மையான மகிழ்ச்சி උම්මේ அவருடைய සතුට ஆலயத்துல மட்டும் தான் இருக்கு. දේවස්ථානේ තමයි තියෙන්නේ. அவருடைய சமூகத்துல இல்லாத சந்தோஷம் එයාගේ අභිමුඛයේ නැති සන්තෝෂය எங்கேயும் கிடைக்காது. වෙන කොහෙත්ම ලැබෙන්නේ නැහැ. உலகத்தாரும் சந்தோஷம் கொஞ்ச நேரம் மாத்திரம். ලෝකයේ දෙන සන්තෝෂේ తాවකාලිකයි. அதனுடைய சந்தோஷம் நீடித்திருக்காது. ඒක දීර්ඝව තිබෙන්නේ அதனுடைய නැහැ. சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுக்காது. සමාදානය දෙන්නෙත් නැහැ සන්තෝෂය. எவ்வளவு குடித்தாலும் කොතරම් බිව්වත් எவ்வளவு நாங்க தவறு செய்தாலும் කොතරම් වැරදි කරත් அவருடைய முடிவு வேதனை கொண்டு வரும். ඒක අවසානයේ වේදනාකාරී. ஆனா ஆண்டவர் தார சந்தோஷம் மாத்திரம் ස්වාමීන් වහන්සේ දෙන සන්තෝෂය நம்முடைய வாழ்க்கையில நிலையானது. ඉතාම ස්ථිරයි. பாருங்க இது ஆனா உலகத்தார் நாடி தேடுறாங்க. ලෝකේ මේ දේවල් හොයනවා. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ස්වාමීන් වහන්සේ කියනවා இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று මේ දේවල් ඔබට අවශ්‍යයි කියලා. உங்கள் பிதாவானவர் ඒ அறிந்திருக்கிறார். ස්වර්ගයේ පියාණන් වහන්සේ දන්නවා. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நன்றா தெரியும். මොනවද අවශ්‍ය කියලා එතුමා දන්නවා. உங்களுடைய சூழ்நிலை அவருக்கு நன்றாய் தெரியும். ඔබගේ තියෙන දැන් තත්ත්වේ වාතාවරණය உங்களுடைய நிலைமை දන්නවා. அவருக்கு நன்றாய் ඔබගේ தெரியும். තත්ත්වය දැන් දන්නවා. அவர் அறிந்த வண்ணமாக நம்மை யாருமே அறிந்து கொள்ள முடியாது. එතුමා අපිව දන්න විදියට அவர் நம்மை புரிந்து கொள்ற வண்ணமாக உலகத்துல எந்த மனுஷனும் நம்மை புரிந்து கொள்ள முடியாது. එතුමා අපිව තේරුම් ගන්න විදියට මේ அது ලෝකෙ நம்முடைய කිසි கணவனா කෙනෙක් இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், அவரை போல நம்மை புரிந்து கொள்ள ஒருவருமே இல்லை. ස්වයං පුරුෂයා භාර්යාව අම්මා තාත්තා වෙන්න පුළුවන්. නමුත් එතුමා අපිව තේරුම් ගන්න විදියට මේ ලෝකෙ කිසි කෙනෙක් අපිව තේරුම් ගන්නේ ஆகவே නැහැ. இந்த காலை ஆராதனை ඒ නිසා මේ උදෑසන நான் නමස්කාරය உங்களை தைரியப்படுத்த ඔබට விரும்புகிறேன். ධෛර්යමත් කරන්න நான் உங்களை කැමතියි. உற்சாகப்படுத்த ඔබ விரும்புகிறேன். උනන්දු කරන්න කැමතියි. உலகத்தினுடைய கவலையினால, ලෝකයේ තිබෙන මේ කරදර කනගාටු உலகத்தினுடைய නිසා வேதனையினால වේදනාව නිසා உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெருமதியை இழந்து போயிடாதீங்க. ඔබගේ ජීවිතයේ තියෙන වටිනාකම අයිමි කරගන්න එපා. அவருடைய பார்வையில விசேஷமானவர். එතුමාගේ බැල්මට ඔබ විශේෂිතයි. அவருடைய கண்களை நீங்க பெருமதியானவர். එතුමාගේ දෙනෙත් වලට ඔබ හරි වටිනවා. கடைசியாக අන්තිමට ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார். ස්වාමීන් වහන්සේ කියනවා 32 வசனம் பாருங்க. 32 පදය. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். மன்னிச்சிருங்க, 31 வசனம். 31 වෙනි පදය. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், සගේ රාජ්‍ය සොයන්න. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட මේ கொடுக்கப்படும். දේවල් වැඩියෙන් දෙනු ලැබේ. ஆண்டவர் கடைசியா சொல்லி முடிக்கிறார். අන්තිමට කියලා අවසන් කරනවා. உங்களோட வாழ்க்கை ரொம்ப பெருமதியான ஒரு ඔබගේ வாழ்க்கை. ජීවිතේ ඉතාමත්ම වටිනවා. பெருமதியான இந்த வாழ்க்கையை මේ වටිනා වූ ජීවිතය பெருமதி இல்லாத காரியங்களுக்கு நீங்க செலவழித்து வீணாக்காத படிக்கு වටිනාකමක් නැති දේවල්ට ජීවිතේ විනාශ කරන්න நீங்க නැතුව ஒரு காரியம் செய்யணும். ඔබ එක දෙයක් කරන්න. தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். දෙනසගේ රාජ්‍යය සොයන්න. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? දෙනසගේ රාජ්‍යය නම් මොනවද? அவருடைய ராஜ்யத்துல என்ன இருக்கு? ඒ රාජ්‍යය මොනවද තිබෙන්නේ? வாசிச்சு பாருங்க. අපි කියවල බලමු. மத்தேயு 6 அதிகாரத்துல මතෙව් 6 වෙනි පරිච්ඡේදයේ 10 வார்த்தையை வாசிச்சு பாருங்க. 10 වෙනි පදය. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ඒ කැමැත්ත ස්වර්ගයේ මෙන් පොළොවේදී සිදු වේවා. தேவனுடைய ராஜ்யத்துல ஒன்று இருக்கு. දෙනසගේ රාජ්‍ය එකක් තිබෙනවා. தேவனுடைய ராஜ்யத்துல ஒன்று மாத்திரம் தான் இருக்கு. දෙනසගේ රාජ්‍ය එකම එක දෙයයි තියෙන්නේ. அவருடைய சித்தம் மாத்திரம் தான். ඔබගේ කැමැත්ත විතරයි. அந்த ராஜ்யத்துல ඒ රාජ්‍යයේ எந்த மனித விருப்பங்களோ, ඒ කිසි எந்த මනුෂ්‍යයෙකුගේ மனித කැමැත්තක් சித்தங்களோ, මනුෂ්‍යගේ எந்த කැමැත්තක් மனித ஆலோசனையே இல்ல. මනුෂ්‍යගේ උපදෙසක් அவருடைய නැහැ. ராஜ்யத்துல ஒன்று மாத்திரம் தான் ඔබගේ இருக்கு. රාජ්‍ය එක දෙයයි තියෙන්නේ. அவருடைய சித்தம் மாத்திரம் ඔයාගේ தான். කැමැත්ත විතරයි. அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ඔබගේ කැමැත්තට අපි බාර වෙනවා නම් எல்லாம் கூட கொடுக்கப்படும். සියල්ල වැඩියෙන් දෙනු ලැබේ. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ඒ வாழ்க்கை. කැමැත්තට කැප කරන ජීවිතය. இந்த வாழ்க்கைக்கு நம்மை நாம் அர்ப்பணித்தா ඒ ජීවිතයට අපි කැප කරොත් நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து போனது கூட අපගේ ජීවිතේ අයිමි වෙච්ච දේවල් அவர் திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். නැවත දෙන්නට පුළුවන්. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினுடைய கடைசி நேரத்துல ඒ ස්වාංශගේ මරණාසන්න අන්තිම මොහොතේදී அவருக்கு மிகுந்த ஒரு போராட்டம் வந்தது. ඉතා පොරබැදීමක් அந்த ආවා. போராட்டம் சொல்ல முடியாத ஒரு ඒ போராட்டம். පොරබැදීම කියන්න බැරි மத்தேயு පොරබැදීම. எழுதின சுவிசேஷ புத்தகத்துல அந்த வார்த்தை பாருங்க, உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு මත්තෙව් 26 அதிகாரம் 26 වෙනි පදය. 39 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 39 වෙනි පදය. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே,
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். යාඥා කළා. இயேசுனுடைய ஊழியத்தினுடைய கடைசி நேரம் வந்துட்டு. යේසුස් වහන්සේගේ සේවයේ අන්තිම කාලයේදී இவ்வளவு காலமா பிதாட வார்த்தையின்படியே நடந்து கொண்டு வந்துட்டார். මෙතරම් කාලයක්ම පියාණන් වහන්සේ කැමැත්ත අනුව ජීවත් වෙලා பிதாட ஒரு வார்த்தையை கூட இயேசு மீறவே இல்லை. එයා පියාගේ එක වචනයක්වත් පිටුපැහැවේ නැහැ. கடைசி நேரம், අන්තිම මොහොත மரணத்தோடு ஒரு போராட்டம். මරණය සමග පොරබැදීම. அவருடைய சரீரம் நொறுக்கப்பட போகின்றது. ශරීරයේ ඉතා පොඩි වෙන්නට යනවා. அவருடைய ஆத்துமா நொறுக்கப்பட போகின்றது. ආත්මය පොඩි වෙන්නට යනවා. அவருடைய வேதனையான நேரம் வந்து விட்டது. දරුණු වේදනාවක් එන්න යනවා. இப்ப இந்த நேரத்துல මේ මොහොතේදී அவருக்கு ஒரு போராட்டம். එයාට පොරබැදීම. இந்த போராட்டத்தின் மத்தியில මේ පොරබැදීමේ அவர் මැදදී கடைசி ஒரு முடிவு செய்யறார். අන්තිමේදී තීරණය කරනවා. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, මාගේ කැමැත්ත නොවේ. உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுங்கன்னு ඔබගේ சொல்றார். කැමැත්තට මම බාර කරමි. அவர் அந்த நேரத்துல ஒப்பு கொடுத்தபடி ඒ බාර වුණ නිසා இன்றைக்கு அவர் மகிமையின் ராஜாவா இருக்கிறார். මහිමේ රජතුමා இன்னைக்கு நாங்க இயேசுவை தேவனா ஆராதிக்கிறதுக்கான காரணம் என்ன දෙවියන් தெரியுமா? කෙනෙක් ලෙස නමස්කාරන්ට හේතුව அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். යේසුස් වහන්සේගේ ජීවිතේ පුරාම දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට තමයි ජීවත් වුනේ. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்ன தெரியுமா? යන්සේගේ රාජ්‍ය සොයනවා කියන මොනවද? அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது, එතුමාගේ කැමැත්තට අපිව බාර කිරීම. அவருடைய விருப்பத்துக்கு நம்மை ஒப்பு එයාගේ கொடுப்பது. කැමැත්තට අපි බාර அதுல කිරීම. எந்த விதமான மனிதனுடைய ஆலோசனையே இல்ல, මේකේ මිනිස්සුගේ කිසි උපදේශකට எந்த விதமான மனித මන්ත්‍රණයකට விருப்பமே இல்ல. මනුෂ්‍ය කැමැත්තක් නැහැ. முழுமையாக அவருடைய சித்தம். සම්පූර්ණයෙන්ම එතුමාගේ உங்களுடைய කැමැත්ත. வாழ்க்கையில அவருடைய சித்தம், ඔබගේ කැමැත්ත, உங்களுடைய ඔබගේ குடும்பத்துல அவருடைய ඔබගේ சித்தம், පවුලේ එතුමාගේ உங்களுடைய කැමැත්ත. தொழில் அவருடைய ඔබගේ சித்தம், රැකියාවේ ඔබගේ එතුමාගේ உங்களுடைய வியாபாரத்துல அவருடைய சித்தம், ව්‍යාපාරේ එතුමාගේ කැමැත්ත. உங்களுடைய வேலையில அவருடைய ඔබගේ சித்தம். වැඩේදී එතුමාගේ කැමැත්ත. அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுவது. යන්සේගේ රාජ්‍ය සොයනවා இன்னைக்கு කියන්නේ. நீங்க ஒப்பு கொடுக்க ඔබ போறீங்களா? බාර කරන්නට යනවා. ஆண்டவர், என்னுடைய சித்தம் அல்ல මගේ ஆண்டவரே, කැමැත්ත නොවේ ස්වාමීනි. என்னுடைய விருப்பம் அல்ல මගේ ஆண்டவரே, ආසාව නොවේ. என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் பலவிதமான திட்டங்களை මගේ வச்சிருக்கிறேன். ජීවිතය ගැන බොහෝ සැලැස්ම මට තිබෙනවා. ஆனா அது உம்முடைய சித்தத்துக்கு அமைவா இருக்குதா? ඔබගේ කැමැත්තට ඒක විතු වෙනවද? என்னுடைய குடும்பத்தை குறித்து பலவிதமான திட்டங்களை வச்சிருக்கிறேன். මගේ පවුල ගැන බොහෝ සැලැස්ම මට ஆனா තිබෙනවා. அது உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பா இருக்கா? ඔබගේ සැලැස්මට කැමැත්තට එකඟද? அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள் එයාගේ කැමැත්තට අපි බාර කරන අය. பரமபிதா ராஜ்யத்தை கொடுக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ස්වර්ගයේ රාජ්‍යය அவர் අපිට சிறு දෙනවා. மந்தை என்று அழைக்கல, කුඩා රැළ කියලා කැඩෙව්වේ නැහැ. சிறு மந்தைய ராஜ்யமா அவர் பார்க்கிறார். එයාගේ රාජ්‍යයක් ලෙස බලන්නේ யாருக்கு කුඩා රැළ. தெரியுமா? அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர், එයාගේ කැමැත්තට ඉටු කරන අය. அவருடைய விருப்பத்துக்கு தன்னை ஒப்பு එයාගේ கொடுக்கிறவர், කැමැත්තට ඉටු කරන අය. அவருடைய ராஜ்யத்துக்கு தன்னை கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க රාජ්‍යයට කීකරු වෙලා බාර කරන අය. அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். බලනවා එතුමා.